யூட் வந்து நீங்க பிரிண்ட் பண்ணி கையில வச்சுக்கோங்க. அதான் என்னைக்குமே லேசு. இன்ச்சுக்கு எல்லாம் பார்த்தாச்சு, போட போட்டாச்சு போயிடுச்சு. அப்படி செய்யலாம். சரிதானே? ஸ்கிரீன்ல வச்சிருந்தா கஷ்டம். ரைட்டா? அனுபவம் பேசுறது கேக்குது தானே? உடையாம. ஆமாண்ணா கேக்குதுண்ணா. இப்ப நம்ம ஒரு கேள்வியை செய்வோம். சரி. முதலாம் கேள்விக்கு வாங்க. பின்வருவன தூரங்களை அளவிடுவதற்கு பயன்படுத்தும் சில அலகுகள் ஆகும். மில்லிமீட்டர், மைக்ரோமீட்டர், ஆங்ஸ்ட்ரோம், ஒளியாண்டு, கிலோமீட்டர். பின்வரும் சேர்மானங்களுள் எது மிக பெரியதும் மிகச்சிறியதுமான அளவுகளை குறிக்கின்றது? எது? ஜனக்ஷிகா சொல்லுங்க. எது விடை? மிக பெரியது ஒளியாண்டு. ஓகே. ஒளியாண்டு. ஒளியாண்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு வருடத்துல ஒளியின் வேகம் செல்வது. ஒளியின் வேகம் செல்ற தூரம். ஒளி ஒரு வருடத்துல எவ்வளவு தூரம் போகும், அதான் ஒளியாண்டுன்னு சொல்றது. இதுதானே ஒளியின் வேகம் செல்ற தூரம் இல்ல. ஒளியின் வேகம் உங்களுக்கு தெரியுதானே? 3 × 10⁸. சரியா? மீட்டர் செகண்ட் மைனஸ் ஆன். அப்போ ஒரு செகண்டுக்கு 3 × 10⁸ மீட்டர் போகும். அப்போ ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு போகும்? மிகப்பெரிய ஒரு தூரம் அது. 3 × 10⁸ மிகப்பெரிய நம்பர். அது ஒரு செகண்ட்ல போயிருமா இருந்தா ஒரு ஆண்டுக்கு ரொம்ப பெரிய தூரம் போகும். அப்ப அவ்வளவு பெரிய தூரம் எதுவோ அதுதான் ஒளியாண்டுன்னு சொல்றது. சரியா? அது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய தூரமாக இருக்கும். ஏன் இந்த ஒளியாண்டுங்கிற அளவீடு பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னா, சும்மா சாதாரண சின்ன சின்ன தூரங்கள் அளக்கிறதுக்கு நம்ம வந்து ஒளியாண்டுங்கிற அளவு பயன்படுத்தப்படுறது இல்ல. இங்க இருந்து கொழும்புக்கு எவ்வளவு தூரம்னு கேட்டா ஒளியாண்டுல சொல்ல மாட்டோம். எங்க பயன்படுத்துறோம்னு சொன்னா ரொம்ப பெரிய தூரங்கள். இந்த கிரகத்துல இருந்து இந்த கிரகம் எவ்வளவு தூரத்துல இருக்கு, பெரும்பாலும் ஸ்பேஸ்ல தான் இது பயன்படுத்தப்படுது. ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இப்ப எவ்வளவு ஒளியாண்டு தூரத்துல இருக்கு, அல்லது நம்மளுக்கு பக்கத்துல இருக்க இன்னொரு கேலக்சி எவ்வளவு தூரத்துல இருக்கு, அந்த மாதிரி மிகப்பெரிய தூரங்களை சொல்றதுக்காக தான் ஒளியாண்டுங்கிற அளவு பயன்படுத்தப்படுது. ஒளியாண்டுனா ஒரு வருடத்துல ஒளி பயணிக்கிற தூரம் தான் ஒளியாண்டு. அதான் இருக்கிறதுலே மிகப்பெரியது. மிகச்சிறியது எது அப்போ? ஆங்ஸ்ட்ரோம். ஆங்ஸ்ட்ரோம். ஏன்? மில்லி மீட்டருங்கிறது 10⁻³ மீட்டர். மைக்ரோமீட்டருங்கிறது 10 எவ்வளவு சொல்லுங்க, கடகடன்னு சொன்னாதான். 10⁻6 மீட்டர். ஆங்ஸ்ட்ரோம் எவ்வளவு? 10⁻10. 10⁻10 மீட்டர். அப்போ 10⁻10 மீட்டர் தான் இருக்கலே சின்னது. கிலோமீட்டர் 10⁻3 தானே 1000 மீட்டர், அது பெருசு. ஒளியாண்டு இருக்கலே பெருசு, ஆங்ஸ்ட்ரோம் இருக்கலே சின்னது. இப்ப அவங்க கேட்டிருக்க ஆர்டர் பாருங்க, மிக பெரியதும் மிகச்சிறியதும். அப்ப மிக பெரியது ஒளியாண்டு டி, மிகச்சிறியது ஆங்ஸ்ட்ரோம் சி. டியும் சியும். சரியா? சிஎம் டிஎம்னு ஒரு விடையை கொடுத்திருந்தா அதுக்கு போட்டிருந்தா பிள்ளை. சரிதானே? ஆர்டர் படிதான் போடணும். டியும் சி, மிகப்பெரியதும் மிகச்சிறியதும். அப்ப 4வது விட இதுக்கு பொருத்தமானதா. சரியா? நீங்க ஒரு ரெட் பேன் எடுத்து கடகடன் திருத்திக்கிட்டே வாங்க. தெரியாத விஷயங்கள் எழுதிட்டே வாங்க. 2வது வாங்க. பின்வருவனவற்றுள் எது சக்தியின் பரிமாணங்களை உடையது? உந்தம், விசை, வலு, அமுக்கம், விசையின் திருப்பம். எது விடை? விசை திருப்பம். விசை திருப்பம். ஏன்? விசை திருப்பங்கிறது என்னது? திருப்பங்கிறது F×D இல்லையா? விசை, அந்த விசைக்குள்ள செங்குத்து தூரம், அதான் திருப்பம். அப்ப F×Dங்கிறது இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். எங்கன்னு சொன்னா வேலை இல்லையா? அதுவும் F×D தான். அப்ப வேலை வந்து சக்தியின் அலகுகளை உடையது, பரிமாணங்களை உடையது. ஆகவே விசை திருப்பம் சக்தியின் அலகுகளை பரிமாணங்களை உடையது. நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா பரிமாணம் போட்டும் பார்க்கணும். இதுக்கு பாத்தீங்கன்னா mLT-2 வரும். இது ஒரு எல். அப்ப ml வர்க்கம் T-2, அதான் சக்தியின் பரிமாணம். உந்தத்துக்கு என்ன பரிமாணம் வரும்? mLT-1. விசைக்கு என்னது? mLT-2. வலுக்கு என்னது? ml வர்க்கம் T-2, கீழே ஒரு T. அப்ப ml வர்க்கம் T-3, அதான் வலு. அமுக்கத்துக்கு என்னது? விசையின் கீழ் பரப்பு. mLT-2, கீழே ஒரு எல் வர்க்கம். அப்ப ml-1 T-2. அப்ப அது எல்லாத்தையும் அங்க பக்கத்து பக்கத்துல எழுதிக்கோ. சரியா? சொல்ல எல்லா விஷயங்களும் கடகடாக நோட் பண்ணிக்கணும். ஆனா கேள்வியிலே எழுது. 3வது பொருள். பின்வரும் கணியங்களுள் எது பரிமாணங்கள் இல்லாதது? எது ஜனக்ஷிகா? சாரடர்த்தி. சாரடர். தன்வெப்ப கொள்ளளவுக்கு பரிமாணம் இருக்கா? நீங்க அந்த டேபிள் ஃபில் பண்ணிருந்தா தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பரிமாணம் இருக்கு. தன்வெப்ப கொள்ளளவுனா என்ன அர்த்தம்? 1 கிலோகிராம் திணிவை 1 பாகை செல்சியஸினால் அதிகரிப்பது அல்லது 1 கெல்வினால் அதிகரிப்பதற்கு உங்களுக்கு தேவையான சக்தி, அதான் எனது தன்வெப்ப கொள்ளளவு. சரியா? எம்எஸ் தீட்டா தானே. எஸ் வந்து Q×M தீட்டா. அதாவது 1 கிலோகிராம் பொருளை 1 வெப்பநிலை அலகால அதிகரிக்கிறதுக்கு, அதாவது 1 கெல்வினால கூட்டுறது அல்லது 1 பாகைசியினால கூட்டுறது, அதுக்கு தேவையான சக்தி, அதான் தன்வெப்ப கொள்ளளவு. அப்ப மேல சக்தி இருக்கும், கீழே பார்த்தா வெப்பநிலை ஒண்ணு இருக்கு, அது இல்லாம ஒரு என்னது திணிவு இருக்கு. அப்ப கீழே வெப்பநிலை திணிவு சேர்ந்து கண்டிப்பா சக்தியை வெட்டுப்பட போய் பரிமாணம் இல்லாம போக போறது இல்ல, அலகும் இருக்கு, அதுக்கு பரிமாணம் இருக்கு. சார் அடர்த்தி, மேலே அடர்த்தி கீழே அடர்த்தி. மேல பொருளின் அடர்த்தி, கீழே நீரின் அடர்த்தி, ரெண்டும் வெட்டப்பட்டது. விரிகை திறன். விரிகை திறன் யாரு தெரியுமா சுஷ்மிதா? விரிகை திறன் அல்பான்னு போடுவோம் தெரியுமா? வெப்பத்துல அல்பா. ஆமா, அதான் விரிகை திறன் சொல்றாங்க. E=L⁴θ எழுதும் இல்லையா? இந்த அல்பா தான் விரிகை திறன். இந்த சமன்பாடு தெரியுமா ஜனக்ஷிதா? தெரியுமா இருந்தா ஓகே, தெரியாத எழுதிக்கோங்க. ஒரு பொருள் வெப்பப்படுத்தும் போது விரிகை அடை. சரியா? ஒரு பொருள் வெப்பப்படுத்தும் போது விரிகை அடை. ஒரு கம்பி மாதிரி ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கம்பி மாதிரி ஒரு பொருள், அதுக்கு நீளம் மட்டும்தான் இருக்கு, கனவளவெல்லாம் இல்ல, நீளம் மட்டும்தான் இருக்கு, அகலம் இல்ல,
உயரம் இல்ல, ஒரு பரிமாணம், சரியா, ஒரு லென்த் மட்டும்தான் இருக்கு. ஓகேயா? அந்த கம்பி வெப்பப்படுத்தும் போது நீட்சி அடையும், பெருசா. அந்த நீட்சியை ஈன்னு சொன்னா அந்த ஈங்கிறது எல் ஆரம்ப நீளம் அல்லது உண்மை நீளம், அல்பாங்கிறது நீள விரிகை குணகம் இல்லாட்டி நீள விரிவு திறன் அப்படி சொல்லலாம், சரியா? அல்பா. தீட்டாங்கிறது வெப்பநிலை வித்தியாசம். சரியான சமன்பாடு டெல்டா தீட்டா, எவ்வளவு வெப்பநிலை வித்தியாசம். அப்ப இதான் சமன்பாடு. இப்ப இதுல இருந்து அல்பாக்கு பார்த்தோம்னா சரி, இ ஓவர் எல் டெல்டா தீட்டா, சரியா? ஈங்கிறது ஒரு நீளம் மீட்டர், எல்லுங்கிறது ஒரு நீளம் மீட்டர். அவங்க ரெண்டு பேரும் அலகு விட்டுப்பட்டு போயிடும். ஆனா இந்த டெல்டா டீட்டாங்கிறது வெப்பநிலையிலோட வித்தியாசம், ரெண்டு வெப்பநிலைகளுக்கு இடையிலான வித்தியாசம். அப்ப கீழே ஒரு பாகை சியோ அல்லது கெல்வினோ ஏதோ வரப்போகுது. அப்ப அல்பாக்கு அலகு கெல்வின் -1 அல்லது பாகை சி -1 அந்த மாதிரி வரும். சரியா? தெரியாட்டி நோட் பண்ணுங்க. மீடியனுக்கு என்ன அலகு? செகண்ட் -1. அதுக்கு ஒரு சிறப்பான பெயர் இருக்கு, என்னது? ஹெர்ட்ஸ். சதிக்கு என்ன அலகு தெரியும் தானே? மீட்டர் செகண்ட் -1. ரைட். நாலாவது, கீழே தரப்பட்டுள்ள சமன்பாட்டிலே சீரான ஆர்முடுகள் ஏயையும் தொடக்க வேகம் யூவையும் கொண்ட துணிக்கை ஒன்று டீயில் சென்ற தூரத்தை எஸ் குறிக்கிறது. எஸ்ங்கிறது கேயினுடைய அரையாமடுக்கு இன்டூ 1 + AT/2u. இச்சமன்பாட்டில் இருக்கும் கணியம் கேயின் பரிமாணம் யாது? யாது செய்தாக்கள் யாராவது சொல்லுங்க பாப்போம். எல் வர்க்கம் ரெண்டாவது எப்படின்னு பாப்போம். எஸ்ங்கிறது கேயினுடைய அரையாமடுக்கு 1/AT/2u. சரி, நம்மளுக்கு பரிமாண பகுப்பு விதிகள் ஒண்ணு தெரியும். ரெண்டு கணியங்களை நம்ம கூற்றமாக இருந்தால் அவங்க ரெண்டு பேர்ட்டு பரிமாணங்களும் சமனா இருக்கும். அப்ப இங்க ஏ என்ன வேணாலும் இருக்கட்டும், டி என்ன வேணாலும் இருக்கட்டும், யூ என்ன வேணாலும் இருக்கட்டும். இந்த AT/2u அப்படிங்கிறது யார்? ஒரு பரிமாணமற்ற மாறிலி. ஏன்னு புரியுதா? ஏன்னா அது ஒரு ஒன்னோட கூட்டுப்பட்டிருக்கு, ஒரு பரிமாணம் இல்லாத ஒரு மாறிலியோட கூட்டுப்பட்டிருக்கு. அதாவது இந்த AT/2uங்கிறது பரிமாணமற்றது. அப்ப இவர் பரிமாணமற்றது, அவர் என்ன வேணாலும் இருந்து போட்டோம், அது நம்மளுக்கு கவலை இல்லை. அப்போ இந்த ஒட்டுமொத்தமான ஆள் பரிமாணமற்றவரோட இன்னொரு பரிமாணமற்றவர் கூட்டுப்பட்டு விளைவா வர கணியம் அது ஒரு பரிமாணமற்றது. நம்ம தானே ஒரே பரிமாணங்களை கூட்டி கழிக்கலாம், பரிமாணம் மாற போறது இல்லை. அப்ப இது பரிமாணமற்றது ரெண்டையும் கூட்ட வாராது பரிமாணமற்றது. அந்த பரிமாணமற்றவர் கேயினுடைய அரையாமடுக்கோட பெருக்கப்பட்டிருக்கு, சரியா? அப்ப எஸ்ங்கிறது கேயினுடைய அரையாமடுக்கூட்ட அளவுக்கு சமனம், அல்லது கேங்கிறது எஸ் வர்க்கத்துட்டு அளவுக்கு சமனம். கே எஸ் வர்க்கத்துட்டு அளவுக்கு சமனா இருக்கும். ஆனா எஸ்ங்கிறது என்ன சொல்றாங்க? போற தூரமாம். அப்ப பரிமாணம் என்னது? எல். அப்ப கேயினுடைய பரிமாணம் என்னது? எல் வர்க்கமாக வரும். புரிகிறதா? அதுக்கு ரெண்டாவது விடை பொறுத்து. அப்ப நோட் பண்ணிக்கோங்க. விளங்குச்சா விஷயம்? விளங்குச்சு தானே? நோட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் மாதிரி டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. பேப்பர்லயே நோட் பண்ணுங்க. புதுசா இன்னொரு பேப்பர் இல்லாட்டி கொப்பி அது இதுல எழுதாம கேள்வி கீழே லைட்டா நோட் பண்ணுங்க. 1ஓட AT+2u கூட்டுப்படுது. 1ங்கிற பரிமாணமற்றவரோட ஒருத்தர் கூட்டு பண்ணுமா இருந்தா அவரும் பரிமாணமற்றவராக தான் இருக்கணும். அப்பதான் பரிமாண பகுப்பின்படி சமன்பாடு சரியா வரும். இது பரிமாணம் இல்ல, இது பரிமாணம் இல்ல, இது பரிமாணம் இல்ல, ரெண்டும் கூட்டி வர்றது பரிமாணம் இல்லை. அப்ப எஸ்ங்கிறது கே விட்டு அரையாமடுக்கு இன்று பரிமாணமற்றது. அப்ப எஸ் விட்ட அலகு கேயினுடைய அரையாமடுக்குட்ட அலகு அல்லது கேயினுடைய அலகு எஸ் வர்க்கத்தின் அலகு. பரிமாணம் பார்த்தா எஸ் விட்டு பரிமாணம் கேயினுடைய அரையாமடுக்குட்டு பரிமாணம், அல்லது கேங்கிறது எஸ் வர்க்கத்துக்கு பரிமாணம், எஸ்ங்கிறது தூரம். அப்ப கேயினுடைய பரிமாணம் இல்லை. அவ்வளவுத்தையும் நீங்க விளங்கி வைங்க. ஆனா இங்க தேவையான விஷயம் பரிமாணமற்றவரோட கூட்டுப்படுறவர் பரிமாணம். அதை நோட் பண்ணிட்டு விடைய போட்டுக்கோங்க. சரியா? டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, இரு திணிவுகளுக்கு இடையே தாக்குகின்ற விசை F ஆனது M1 M2 கீழ் R வர்க்கத்திற்கு மாத்திரம் விகித சமம். M1 M2 கீழ் R வர்க்கத்துக்கு மாத்திரம் விகித சமம்னு சொல்றோம். இங்கு M1, M2 என்பன திணிவுகளும் R என்பது அத்திணிவுகளுக்கு இடையே உள்ள தூரமும் ஆகும். இங்கு விகித சமத்துவ மாறிலி கொண்டுள்ள பரிமாணங்கள். சரி, Fன்னு ஒரு விசை, இரு திணிவுகளுக்கு இடையே தாக்குகின்ற விசை F. அதுக்கான உண்மையான சமன்பாடு என்ன சுஷ்மிதா? G M வர்க்கத்தின் கீழ் R வர்க்கம். M வர்க்கம்னு போடலாமா? அது சரியா? கேபிட்டல் M இன்டு சிம்பிள் போடலாம், அல்லது M1 × M2. சரியா? ரெண்டும் வேற வேற திணிவுகள். ரெண்டும் ஒரே திணிவா இருந்தா சில வேலை சுருக்கப்பட்டு M வர்க்கம் வரலாம். ஆனா நீங்க எழுதும் சமன்பாடு எழுதும் போது M வர்க்கம்னு போட முடியும். ஒரே திணிவை நீங்க வர்க்கப்படுத்தி இருக்க மாட்டீங்க, ரெண்டு வேறுபட்ட திணிவுகளை கூட்டுவீங்க. ஈர்ப்பு புலங்கிற பாடத்துல படிப்போம், அதனால ஜனுஷிகா கவலைப்பட தேவையில்லை. உண்மையான சமன்பாடு G M1 M2 over R வர்க்கம். இந்த ஜிங்கிறது ஒரு மாறிலி, அவர் தான் சொல்றோம் என்னன்னு, அகிரையிட்டு மாறிலி. சரியா? அப்ப அவரு தான் இங்க சொல்லப்படுற விகித சமத்துவ மாறிலி. நம்மளுக்கு நேரடியா திரும்ப இருந்தா கடகடன் போடலாம், அப்படி இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்றாங்க? எஃப்ங்கிறது விகித சமனா இருக்காம், M1 M2 கீழே R வர்க்கம். இந்த விகித சமத்துவ தொடர்புல
சமன்பாடா மாத்துறதுக்கு ஒரு மாறிலியை போடுவோம். அவரை தான் சொல்றது விகித சமத்துவ மாறிலி. அந்த விகித சமத்துவ மாறிலியின் அலகு அல்லது பரிமாணம் என்னங்கிறதா கேள்வி. பரிமாணம் என்னங்கிறதா கேள்வி. சரியா? பாருங்க, எஃப்ங்கிறது கே M1 இன்டு ஆர் வர்க்கம். கேங்கிறது விகித சமத்துவ மாறிலி. இந்த நேர் விகித சமன் தொடர்பை சமன்பாடா மாத்துறதுக்கு போடுற மாறிலி தான் இந்த கே. எஃப்ங்கிறது பரிமாணம் தெரியும், MLT-2. ஆர் வர்க்கம் எம் வர்க்கம், சாரி எல் வர்க்கம், தூரத்தின் வரும். M1 M அது கீழே வரும், M2 அதுவும் M கீழே வரும். அப்ப கே விட்டு பரிமாணங்கள் இந்த M வெட்டுப்பட்டு போக M-1 L³ T-2 வரும். இதுதான் இந்த விகித சமத்துவ மாறிலி இந்த பரிமாணம், அல்லது இதுதான் அகில ஈர்ப்பு மாறிலி G இன் பரிமாணம். இதுதான் அகில ஈர்ப்பு மாறிலி G இன் பரிமாணம். எத்தனாவது விட வரும்? நாலாவது விட பொருள். சரியா செய்திருந்தீங்களா? இல்லையா? அப்படின்னா ட்ரை பண்ணி பிழைச்சுச்சா இல்லன்னா ட்ரை பண்ணலையா? ட்ரை பண்ணினா விட வரல. இப்ப விளங்குச்சா எப்படி வருது? ஓகே தானே? புரியாட்டி கேளுங்க, புரியாட்டி நான் ஸ்லோவா சொல்லி தரேன், அதனால விளங்காட்டி கேள்வி. அப்ப கே விட்டு பரிமாணம் காணும் M-1 L³ T-2. நோட் பண்ணுங்க. ஓகேவா? ஆறாவது, விளக்கு குமிழ் ஒன்றின் மின் தடைப்பம் அதனூடாக பாயும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு கீழே தரப்பட்டுள்ளது. ஆறுங்கிறது Ki⁴ ஆறுங்கிறது Ki⁴ வலுவிற்கு 3. இங்கு கே ஒரு மாறிலி, இது ஏதோ ஒரு விகித சமத்துவ மாறிலி ஆயும் ஒரு ஏக பரிமாண வரைவை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஏக பரிமாண வரைவு ஏக பரிமாண வரைவுனா ஒரு லைன் கிராஃப் வரைகிறதுக்கு யாருக்கும் இடையில வரையணுங்கிறதான் கேள்வி. ஐயிற்கு எதிராக ஆரை குறிக்க வேண்டும், ஐயிற்கு எதிராக ஐயிற்கு எதிரே மடக்கை ஆரை குறிக்க வேண்டும், மடக்கை ஐயிற்கு எதிரே ஆரை குறிக்க வேண்டும், மடக்கை ஐயிற்கு எதிரே மடக்கை ஆரை குறிக்க. இது விடை. அது தெரியலையா? இங்க பாருங்க, நீங்க ஆருக்கும் ஐயுக்கும் கிராஃப் வரையீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது முதலாவது விட மாதிரி ஐயிற்கு எதிரே ஆரை குறிக்க வேண்டும். ஐயுட்டு 3/2 வலுவுடையதுதான் ஆர். ஆகவே கிராஃப் எப்படி வரும்னா ஒரு நேர்கோடா வராது. ஐக்கு 1 போட்டு பாருங்க, ஆர் 1 வரும். ஐக்கு 2 போட்டா √2 டு 3 அடுக்கு. அப்ப 2 விட பெரிய பெருமானம்னு வரும். ஐக்கு 3 போட்டா √3 டு 3 அடுக்கு. 1.71 ஏதோ 1 டு 3 அடுக்கு. அப்ப அது கட்டாயம் 3 விட பெருசா தான் வரப்போகுது. கிராஃப் எப்படியோ வரும். இது ஒரு ஏக பரிமாண வலையா? இல்ல, இது ஒரு ஏக பரிமாண வலை இல்ல. ஏக பரிமாண வலைன்னா லைன் வரும், ஒரு நேர்கோடு வரணும். இப்படி வரலாம், அல்லது இப்படி வரலாம், அல்லது கிடையா வரலாம், அல்லது நிலைக்குத்தா வரலாம். இதுதான் ஏக பரிமாண வலை. சரியா? சரியா? இந்த மாதிரி வரதான் சரியான ஏக பரிமாண வலை. Y = mx வடிவத்துல இருக்கு. இப்போ யாருக்கும் கிராஃப் வரைஞ்சா அந்த Y = mx வடிவம் வரும் அப்படிங்கறதான் கேள்வி. சரி, இங்க பாருங்க, இரண்டாவது விட பாருங்க, மடக்கை ஐயிற்கு எதிரே ஆரை குறிக்க வேண்டும். மடக்கை லொக்கை வரணுமா இருந்தா நான் 2 சைடும் லொக் எடுத்து 2 சைடும் லொக் எடுத்து பார்ப்போம். இங்க எழுதுறேன், log r = log k இன்டு ஐயினுடைய 3/2 அடுக்கு. சரியா? log k இன்டு ஐயினுடைய 3/2 அடுக்குங்கிறது தனித்தனி லொக்கா எழுதுறேன். log r = log k சக log ஐயினுடைய 3/2 அடுக்கு. அந்த 3/2 அடுக்கு முன்னுக்கு போயிட்டு பெருக்கப்படும். அப்ப லொக்கை தனியா வந்துட்டார், பிரச்சனை இல்லை. ஆனா ஆருக்கு கிராஃப் வரைஞ்சு சரி வருமா? Y = mx போடுறதுக்கு இவர் ஃபுல்லா தான் நம்மோட்டு y இல்லையா? இவர் ஃபுல்லா தான் நம்மோட்டு m. இந்த லொக்கைங்கிறத நம்மோட்டு x, இந்த லொக்கேங்கிறத நம்மோட்டு c இல்லையா? அப்ப நம்மளுக்கு ப்ராப்பரான வடிவத்தில் log r = 3/2 log i சக log k. அப்ப கிராஃப் எப்படி வரும்? ஒரு நேர் படித்திறனை கொண்ட நேர் வெட்டுத்துண்டை கொண்ட ஒரு கிராஃப் வரும். வெட்டுத்துண்டு log k இருக்கும், படித்திறன் 3/2 இருக்கும். இதுல x அச்சு என்னவா இருக்கும்? log i இருக்கும். y அச்சு என்னவா இருக்கும்? log r இருக்கும். ஆமா தானே? அப்ப யாருக்கும் கிராஃப் வரைஞ்சா நேர்கோடுன்னு வரும். மடக்கையாருக்கும் எதிரே வரைஞ்சாதான் நேர்கோடு வரும். சரியா? இன்னொரு ஒரு சின்ன ட்ரிக்னு சொல்றேன் பாருங்க. இந்த ஐக்கு ஒரு பவர் இருக்கு, ஆனா ஆருக்கு பவர் இல்ல. நம்ம அடுக்குல உள்ளத வச்சுக்கிட்டு ஒரு நேர்கோடு வரைய முடியாது. சரியா? ஏன்னா இங்க எக்ஸ் மாதிரி இருக்குது, ஐ தானே, ஐய மாத்தி தானே நம்ம கிராஃப் வரைகிறோம். அப்ப இந்த எக்ஸ் மாதிரி இருக்கவருக்கு ஒரு அடுக்கு இருந்துச்சுன்னா நம்ம கிராஃப் நேர்கோடா வரைய முடியாது. எக்ஸ் வர்க்கம் கிராஃப் நேர்கோட வருமா? வராது. எக்ஸ் கணம் கிராஃப் நேர்கோட வருமா? வராது. அப்ப எக்ஸுக்கு பவர் ஒண்ணு இருந்துச்சுன்னா நேர்கோடான ஒரு கிராஃப் வராது. அப்ப அந்த பவர் இல்லாம அடுக்குல உள்ளதை இறக்கணும், அடுக்குல உள்ளதை இல்லாம அடுக்குல உள்ளதை அடுக்கால் இறக்குவதற்கு செய்யக்கூடிய ஒரே வேலை என்னது? மச்சல தேவை. அடுக்குல உள்ளதை அடுக்கால் இறக்குவதற்கு செய்யக்கூடிய
செய்யக்கூடிய ஒரே வேலை மடக்கு எடு. அப்ப மடக்கு எடுத்தா அடுக்கு இறங்கிடும். அடுக்கை இறக்கிட்டு பார்த்தால் y சமன் mx பிளஸ் சிங்கிற வடிவம் வருது. அங்க x வந்து log i, y வந்து log r. அப்ப ஆருக்கும் log i-க்கும் வரைஞ்சு வேலை இல்லை, log r-க்கும் log i-க்கும் வரையும். 4வது விட பொறுப்பு. சரி, இந்த விஷயம் விளங்குச்சா உங்களுக்கு? log r-க்கும் log i-க்கும் எப்படி திருப்பி ஒருக்கா கேளுங்க கேள்வி. log r-க்கும் log i-க்கும் log i-க்கும் வரைகிறதுனால நேர்கோடுன்னு சொல்றது எப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா. இங்க பாருங்க, திருப்பி ஒருக்கா சொல்லி காட்டுறேன். இங்க பாருங்க, நம்மளுக்கு ஓ லெவல்ல வந்து மடக்கை பத்தின ஐடியாஸ் இருக்கு தானே, அதை வச்சு சொல்றேன். இப்ப இங்க ஆர் கே ஐ 3 பேர் இருக்காங்க, நியாயமா? சரி, இதுல கே வந்து ஒரு மாறிலின்னு சொல்லிட்டாங்க, ஆமாவா? இதுல பாருங்க, விளக்கு குமிழ் ஒன்றின் மின்தடைக்கும் அதனூடாக பாயும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு, அதுதான் அவங்க தந்திருக்க விஷயம். ஒரு ஏக பரிமாண வரைப பெறணும். சரி, ஐக்கு பெருமானத்தை போட்டு ஆறுக்கு பெருமானம் எடுக்க போறோம், அதுதான் இதுட்டு அர்த்தம். அதனை கிராஃப் ஐக்கு பெருமானம் போட்டு ஆறுக்கு பெருமானம் எடுக்க போறோம். அதுதான் விளக்கு குமிழ் ஒன்றின் மின்தடைக்கும் அதனூடாக பாயும் மின்னோட்டத்துக்கும் இடையிலான தொடர்பு சொல்ற விஷயம். ஓகேயா? இதுல நம்ம எதை மாத்துவோம்னா ஐயதான் மாத்தும். ஐய மாத்தி ஆற மாத்த போறோம். விளக்கு குமிழ் ஒன்றின் மின்தடை அதை நம்ம மாத்த முடியாது, ஐயதான் மாத்துவோம். வெளியில ஏதாவது தடையை மாத்தி ஐயதான் மாத்த போறோம். சரியா? ஐய மாத்துனா நம்ம விட்டு சார் மாதிரி சாரா மாதிரினா என்னன்னு தெரியுமா ஜனுக்ஷிகா? ஒரு சார்ந்து இன்னொன்னு அதிகரிக்கிறது. ஒரு நம்மளுக்கு இருக்க சமன்பாடுகள்ல அல்லது சார்புகள்ல 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் y இன்னொருத்தர் x. அதுல x நம்ம மாத்துவோம். சரியா? நம்ம மாத்துவோம். y x சார்பா மாறும், x ஐ சார்ந்து மாறும். சரியா? x மாறுறதுனால y மாறும். அப்ப yங்கிறது xல சார்ந்து தானே இருக்கு, அதனால yங்கிறது சார் மாறும். x எதுலையும் சார்ந்து இல்ல, அதை நம்ம நேரடியா மாத்த போறோம், அது எதுலையுமே சார்ந்து இல்லை, அப்ப அது சாராம. சரியா? இந்த கணக்குல ஐய மாத்தி ஆர் தானா மாறப்போகுது. அப்போ ஆறுங்கிறது சார் மாறி, ஐங்கிறது சாரா மாறி. அது விளங்குதா அந்த விஷயம்? ஓகே. இப்போ சார் மாறிக்கு பாத்தீங்கன்னா ஒரு அடுக்கு இருக்கு. சார் மாறிங்கிறது சாதாரணமா நம்ம எழுதும் போது எக்ஸ் மாதிரி தானே, y சமன் mx அப்படி எல்லாம் எழுதுனா சார் மாறி எக்ஸ்ன்னு போடுவோம், சாரா மாறி yன்னு போடுவோம். அதான் நம்ம ஸ்டாண்டர்டா யூஸ் பண்றோம். அப்ப எக்ஸ் சார் மாறி. அப்ப இங்க எக்ஸுக்கு ஒரு அடுக்கு இருக்கு, ஒரு அடுக்கு 3/2 ஒரு அடுக்கு இருக்கு. சாரா மாறிக்கு ஒரு அடுக்கு இருக்கும் போது உங்களால ஒரு நேர்கோட வரைவாக பெற முடியுமா? யோசிச்சு பாருங்க. y சமன் mx தான் நேர்கோடு, அது நம்மளுக்கு தெரியும். y சமன் mx பிளஸ் சி, y சமன் mx தான் நம்மள்ட்ட நேர்கோடு. எக்ஸுக்கு ஒரு அடுக்கு வந்தா நேர்கோடா வரும்? வராது தானே. அடுக்கு வந்தா நேர்கோடா வராது. அப்ப இந்த அடுக்கு இல்லாம பண்ணணும். அடுக்கு இல்லாம பண்ணணுமா இருந்தா இந்த அடுக்க நம்ம சும்மா அப்படி அழிச்சு விட முடியாது, அடுக்கு சும்மா அழிச்சு விட முடியாது. அந்த அடுக்க வேற ஏதாவது மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் பண்ணி மேல இருக்க ஆள இல்லாம பண்ணி விடும். சரியா? அப்போ மெத்ஸ்ல ஒரு விஷயம் சொல்லணும், அடுக்குல ஒருத்தர் இருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அடுக்குல இருக்க வர இல்லாம பண்ணக்கூடிய ஒரே வழி லொக் எடுத்து. சரி, லொக் எடுத்தா அடுக்குல உள்ளவர் கீழே இறங்கிடுவார். அதனால இந்த அடுக்கு இல்லாம பண்றதுக்கு நான் 2 சைடும் லொக் எடுக்கிறேன். 2 சைடும் லொக் எடுத்தா log r சமன் log a into i-னுடைய பவர் 3/2. சரியா? log r சமன் log i-னுடைய பவர் 3/2 சக log. ஆனா logல ஒருத்தருக்கு பவர் இருக்கு மாதிரி தான் அந்த பவர் 3. அப்ப log r 3/2 log i சக log. இப்படி வருதா? இப்ப என்னன்னா இங்கேயும் நம்ம ஐயதான் மாத்த முடியும். ஒரு சர்க்கிட்ல ஐயதான் மாத்தி ஆற கண்டுபிடிக்க போறோம். ஆனா இப்போ நேரடியா ஐய மாத்தாம நீங்க ஐய மாத்திட்டு அங்க ஒரு கரண்ட் ஓடும் இல்லையா, அந்த கரண்ட்டுக்கு லொக் எடுத்து கிராஃப் வரைய போறோம். அங்க ஒரு கரண்ட் ஐ ஓடும், அந்த ஐக்கு லொக் எடுக்க போறோம். அதுதான் உங்க டெக்ஸ்ட். புரியுதா? அதுதான் உங்க டெக்ஸ்ட். சரியா? அப்ப இதே உங்களுக்கு ஆர் மாறும், ஆனா கிராஃப்ல வர்ற வேல்யூ ஐ சார்பா சார்ந்து வர்ற கிராஃப்ல வர்ற வேல்யூ log r ஐ தரும். அப்ப உண்மையான ஆரை நீங்க கண்டுபிடிக்கணுமா இருந்தா அந்த log r-க்கு வர்ற விடைக்கு ஆன்டி log எடுக்கு, அப்பதான் ஆர் வரும். ஆமா தானே? அப்ப log ஐ மாத்தி log r-க்கு கிராஃப் வரைய போறோம். அப்ப இந்த கிராஃப பார்த்தா y சமன் mx பிளஸ் சிங்கிற வடிவத்துல இருக்கு. இது ஒரு நேர்கோடு. ஆகவே ஐக்கும் ஆருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு மூலமாக கிராஃப் வரைஞ்ச ஒரு நேர்கோட பெறணுமா இருந்தால் log ஐக்கும் log r-க்கும் கிராஃப் வரையும். புரியுதா அந்த விஷயம்? இப்ப புரியுதா? புரியுது. ஓகே தானே? இப்ப புரியுது. என்ன விட வரணும், இதுக்கும் 4 தான் கொடுக்கும். 4 தான் கொடுக்கும். ஓகே, போட்டுக்கோங்க. அப்ப இந்த மெத்தடையும் கீழே எழுதி வச்சுக்கோங்க. சரியா எழுதிட்டீங்களா? ஓகே. அடுத்து 7வது கேள்வி. m1 m2 என்பன திணிவுகளாகவும் u1 u2 என்பன வேகங்களாகவும் குறிக்கப்படுகின்ற பின்வரும் சமன்பாட்டை கருது. u1 சமன் 2 m1 இன் கீழ் m1 சக m2 இன்டு u2. சரியா? u1ங்கிறது 2 m1 ஓவர் m1 சக m2 இந்த வர்க்கம் இன்டு u2.
இதுதான் இருக்கு இன்டூ யூ2 இச்சமன்பாடு பரிமாணப்படி சரியானது. தொகுதியில் இருக்கும் 2m1க்கு பதிலாக இப்படியெல்லாம் மாத்தினா பரிமாணப்படி சரியாக ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. 5 விடைகள் இருக்கு. எந்த விட பொருத்தம்? அஞ்சாவதுண்ணா. 5வது. சிம்பிளான கேள்விகள் தான். அலகு பரிமாணத்துல சிம்பிளா தான் வரும். கேள்வி வருது. கேள்விதான் இந்த பாடத்துல வரும். U1ங்கிறது ஒரு வேகம், U2ங்கிறது இன்னொரு வேகம். ஒரு சமன்பாடு சரியா வரணுமா இருந்தா 2 பக்கத்திலையும் உள்ள பரிமாணங்கள் சமனா வரும். அதான் பரிமாண பகுப்பு விதி சொல்லும். சமன்பாடு சரியா வரணுமாக இருந்தால் சமன்பாட்டின் இரு பக்கங்களிலும் உள்ள கணியங்களின் பரிமாணங்கள் சமனாக வரணும். இந்த பக்கம் ஒரு வேகம் இருக்கு, இந்த பக்கமும் ஒரு வேகம் இருக்கு. ஆனா அந்த வேகம் இன்னொரு கணியத்தோட பெருக்கிய 2m1 கீழ் m1 சக m2 வர்க்கம் இருக்கு. இந்த பக்கமும் வேகத்தின் பரிமாணம், இந்த பக்கமும் வேகத்தின் பரிமாணம் வரணுமாக இருந்தால் இவர் பரிமாணமற்ற மாறிலியாக இருந்தது. அந்த விஷயம் விளங்குதா? இவர் பரிமாணமற்ற மாறிலியாக இருந்தது. இவர் பரிமாணமற்ற மாறிலியான ஒரு யோசிச்சு பாருங்க. மேல 2m1, அதாவது 2 மடங்கு திணி. இப்ப மேல இருக்க பரிமாணம், கீழே m1 இருக்கு, அது திணிவுட்டு பரிமாணத்தை உடையது. m2 வர்க்கம் இருக்கு, அது திணிவுட்டு பரிமாணத்தின் வர்க்கத்தை உடையது. மேல m1 அது திணிவுட்டு பரிமாணம், கீழே m1 அது திணிவுட்டு பரிமாணம். ஆனா m2 வர்க்கம் இருக்கிறதால திணிவினுடைய பரிமாணத்தின் வர்க்கம். இவருக்கு பரிமாணம் ஒண்ணு, இவருக்கு பரிமாணம் வேற ஒண்ணு. அவங்க 2 பேரையும் ஒன்னா கூட்ட முடியுமா? கூட்ட முடியாது. அப்ப இது பரிமாணப்படி சரியா? இல்ல. அப்போ கீழே இருக்க இந்த கோவை பரிமாணப்படி பிழைக்குது. ஆகவே இது பரிமாணப்படி சரின்னு சொல்லியிருக்க முதலாவது விட பொருத்தம் இல்லை, 1வது பிழை. சரி, எப்படி இதை பரிமாணப்படி சரியாக்கலாம்னு சொன்னா, இந்த m2 இருக்காருல்ல, அந்த m2க்கு வர்க்கம் இருக்கிறது இல்லாம பண்ணி விடுது. அதாவது m1 சக m2 ஆகும். 2m1 கீழே m1 சக m2 இப்படி எழுதுறது. அப்போ மேலையும் திணிவினுடைய பரிமாணம், கீழையும் திணிவினுடைய பரிமாணங்கள் 2 கூட்டுப்படுது. கூட்டுப்படுறதுனால பரிமாணம் மாறாது. அப்ப மேல இருக்க திணிவினுடைய பரிமாணமும் கீழே இருக்க திணிவினுடைய பரிமாணமும் வெட்டுப்பட்டு போகும். வெட்டுப்பட்டு போனால் உங்களுக்கு இது பரிமாணமற்ற மாறிலியாக வரும். ஆமா தானே? அப்ப என்ன மாற்றம் செய்யணும்? இவங்க சொல்லி இருக்க விடைகள்ல m1 சக m2 வர்க்கத்திற்கு பதிலாக m1 சக m2வை இட வேண்டும். அப்போது பரிமாணப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்க 5வது விடம். புரிகிறதா? சரிதானே? இதை நோட் பண்ணிக்கோ. சின்ன சின்ன விஷயங்கள், பரிமாண பகுப்பு, அலகு பரிமாணம், அதுல எல்லாம் 1வது 2வது கேள்விதான் வரும். அதனால சிம்பிளான கேள்விகள் தான் வரும். பார்த்து பயப்படாதீங்க, செய்ய ட்ரை பண்ணுங்க. விட ஒண்ணு எடுக்க ட்ரை பண்ணுங்க. ரைட்டா? என்னது? இந்த பக்கம் U1 வேகத்தின் பரிமாணம், இந்த பக்கம் U2 வேகத்தின் பரிமாணம், 2 பக்கமும் பரிமாணப்படி சமனா வரணும். ஆகவே இது பரிமாணமற்ற மாறிலியா இருக்கு. இது பரிமாணப்படி விளக்கிறதுக்கு காரணம் இங்க m1ஓட m2 வர்க்கம் கூட்டுப்படுறது. m1 சக m2ன்னு கூட்டணும். அப்ப 5வது இடம். மேலையும் கீழையும் பரிமாணங்கள் ஒரே இது போகும். வேகத்தின் பரிமாணம் 2 பக்கமும் வரும். அந்த விஷயங்களை சரி. 8வது கேள்விக்கு என்ன விட? 5வது எப்படி செஞ்சாங்க? 5வது போட்டு அகில ஈர்ப்புல ஈர்ப்பு மாறிலி ஜியின் சர்வதேச முறை அலகு. உங்களுக்கு தெரியும், ஈர்ப்பு மாறிலி வார தொடர்பு சமன் GMM ஓவர் R. எஃப்ட் அலகு SI அலகு நியூட்டன். சரியா? ஜியூட் அலகு தான் தெரியாது, அதை நான் போடுறேன் அலகுன்னு காட்டுறதுக்காக இப்படி ஒரு பிராக்கெட் போட்டு காட்டு. எம்முட்டு அலகு கிலோகிராம், சிம்பிள் எம்முட்டு அலகு கிலோகிராம். இது தூரம், SI அலகு மீட்டர், அப்ப மீட்டர் வரும். இது அங்கிட்டு இங்கிட்டு குறுக்க பெருக்கி பிரிச்சு பார்த்தால் நியூட்டன் மீட்டர் வர்க்கம் கிலோகிராம் -2 வரும். ஜியினுடைய அலகு. அப்ப 5வது விடையும் பொருத்தம். ஆனா இதுக்கு 3வது விடையும் பொருத்தம். 3வது விடையும் பொருத்தம். நான் சொல்றது சரியா? சுஷ்மிதா பார்த்து சொல்லுங்க. இது 3வது விடையும் பொருத்தம். சரியா? ஆமா. எப்படி? நீங்க மேல 5வது கேள்விக்கு ஒருக்காவாங்களே, 5வது கேள்வி, இரு திணிவுகளுக்கு இடையே தாக்குகின்ற விசை F ஆனதுன்னு தொடங்குது. அதுல விகித சமத்துவ மாறிலி கொண்டுள்ள பரிமாணங்கள்னு சொல்லி ஜியூட்டு பரிமாணங்களை தான் எழுதுறீங்க. என்னன்னு? m-1 L கணம் T-2. இது ஜியூட்டு பரிமாணங்கள். இந்த ஜியூட்டு பரிமாணங்களுக்கு அலகு போட்டு பார்த்தா, SI யூனிட் போட்டு பார்த்தா m-1ங்கிறது கிலோகிராம் -1, L3ங்கிறது மீட்டர் கணம், T-2ங்கிறது செகண்ட் -2. இதுதானேப்பா 3வது விடையை கொடுத்திருக்காங்க. மீட்டர் கணம் கிலோகிராம் -1, செகண்ட் -2. அப்ப 3வது விடையும் பொருத்தம். அல்லது இந்த நியூட்டன் மீட்டர் வர்க்கம் கிலோகிராம் -2 இருக்குல்ல, அதுல நியூட்டனுக்கு பதிலா அடிப்படை அலகுகள்ல எழுதுது. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மீட்டர் வர்க்கம் கிலோகிராம் -2. இப்ப இது எல்லாத்தையும் சுருக்கி பார்த்தால் கிலோகிராம் -1 மீட்டர் கணம் செகண்ட் -2 அதே வரும். அப்ப 3வது விடையும் பொருத்தம். சர்வதேச அலகுன்னு கேட்டா நியூட்டன்ல நம்ம எழுதலாமா? சர்வதேச அலகு தானே நியூட்டன். சிறப்பு பேருடைய சர்வதேச அலகு, விசையிட்டு சிறப்பு பேருடைய சர்வதேச அலகு நியூட்டன்ல எழுதலாம். சரியா? 3வதும் 5வதும் விட. அடுத்து 9வதுக்கு என்ன விட போட்டீங்க? 9வதுக்கு என்ன விட போட்டீங்க? 2வது. இது என்னன்னா, நிறைய பௌதீக கணியங்கள் பேசணும் தானே முதல் கிளாஸ். பௌதீக கணியங்கள் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, ஒரு அளவீடு
என்று சொல்லக்கூடிய எல்லாமே பௌதிக கணியங்கள். சரியா? நீளம்ங்கிறது ஒரு பௌதிக கணியம், விசை பௌதிக கணியம், நேரம் பௌதிக கணியம். ஏன்னா ஒரு நம்பர் சொல்லலாம் தானே, 20 செகண்ட், 20ன்னு ஒரு நம்பர் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு நம்பரால சொல்லக்கூடிய எல்லா கணியங்களும் பௌதிக கணியம். இப்போ எல்லா பௌதிக கணியங்களும் ஒன்னோட ஒண்ணு தொடர்பு பட்டுதான் இருக்கும். சரியா? விசைன்னு சொன்னா அதுல திணிவு, ஆர்முடுகள் ரெண்டும் தொடர்பு படும். ஆர்முடுகள்னு சொன்னா அதுல வேகம், நேரம் தொடர்பு படும். வேகம்னு சொன்னா அதுல இடப்பெயர்ச்சி, நேரம் தொடர்பு படும். அப்போ எல்லா பௌதிக கணியங்களும் ஒன்னோட ஒண்ணு தொடர்பு பட்டுதான் இருக்கும். சரியா? இப்போ இந்த தொடர்பை நம்ம புதுசா ஒரு சமன்பாடு உருவாக்கும் போது கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு நியூட்டன் இருக்காரு தானே, அவரு 2 திணிவுகளுக்கு இடையில ஈர்ப்பு விசை உருவாக்கணும்னு கண்டுபிடிச்சு. அது எப்படி அவர் கண்டுபிடிச்சாருன்னு சொன்னா, அவர் யூகிச்சு 2 திணிவுகள் இருந்தா அந்த 2 திணிவுகளுக்கு பருமனுக்கு நேர் விகித சமனா இருக்கு அப்படிங்கறத அவர் கண்டுபிடிக்கிறார். சரியா? அது நேர் விகித சமனா இருக்கா இல்லாட்டி அது வர்க்கத்துக்கு சமனா இருக்கா அதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனா திணிவை மாத்துனா விட மாறுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறார். சரியா? பெரிய பெரிய திணிவுகளா இருந்தா விசை பெருசா வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். அப்ப திணிவை மாத்தினா இது மாறுதுங்கிறத கண்டுபிடிக்கிறார். அதே மாதிரி 2க்கும் இடைப்பட்ட தூரத்தை மாத்தினாலும் விசை மாறுதுங்கிறத கண்டுபிடிக்கும். பக்கத்துல இருந்தா விசை கூடும், தூரத்தூரம் இருந்தா விசை குறவு அப்படின்னு தூரத்தை மாத்தினாலும் விசை மாறுதுங்கிறத கண்டுபிடிக்கும். ஆனா எப்படி தொடர்பு படுதுன்னு தெரியாது. எம்மா, எம் வர்க்கமா, எம் கணமா அது தெரியாது. ஆறா, ஆறு வர்க்கமா அதெல்லாம் தெரியாது. ஆனா திணிவை கூட்டுனா கூடுது, தூரத்தை கூட்டுனா குறையுது. யார் யாரால மாறுதுங்கிறத அவர் கண்டுபிடிக்கும். நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு கண்டுபிடிக்கலாம் தானே. அப்ப அப்படி கண்டுபிடிச்சு அவர் என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, எஃப்ங்கிறது ஈர்ப்பு விசை, எஃப்ங்கிறது விகித சமனா இருக்கு 2 திணிவுகளின்டையும் பெருக்கம். சரியா? ஏன்னா ஒரு திணிவை கூட்டுனா விகித சமனா கூடுது. இந்த எம்ம 2 மடங்காக்குனா எஃப் 2 மடங்காகும். இந்த எம்ம 4 மடங்காக்குனா எஃப் 4 மடங்காகும். அப்ப விகித சமனா இருக்கு. அதே மாதிரி இந்த எம் 2 மடங்கானா எஃப் 2 மடங்காகும். இந்த எம் 4 மடங்கானா எஃப் 4 மடங்காகும். இவங்க 2 பேருமே 2 மடங்கானா எஃப் 4 மடங்காகும். அப்ப அந்த மாதிரி சில தொடர்புகளை எடுத்து இவங்க 2 பேருக்கு பெருக்கு தொகைக்கு விகித சமனா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார். அதே மாதிரி தூரத்தை கூட்டுனா விசை குறையுதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு ஆர் வர்க்கத்துக்கு விகித சமனா இருக்கு அப்படின்னு அதையும் கண்டுபிடிக்கிறார். அப்போ எஃப்ங்கிறது திணிவுகள் 2 பெருக்கத்துக்கு விகித சமன், ஆர் வர்க்கத்துக்கு விகித சமனா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. வேற எதுலையுமே தங்கலங்கிறத கண்டுபிடிக்கிறார். சரியா? ஆனா எஃப் நேரடியா இந்த 2 பெருக்கங்களை மட்டும் எடுத்து பார்த்தா எஃப்ட்டு விட சரியா வராது. சரியா வரணுமா இருந்தா நம்ம ஏதோ ஒரு மாறிலி போடும். அந்த மாறிலி நம்மளுக்கு தெரியாது தானே. அதுக்காக அவர் என்ன செய்யறாருன்னா, பரிசோதனை செய்து அந்த மாறிலி எவ்வளவுங்கிறத கண்டுபிடிச்சு எம் எம் ஆர் வர்க்கம் அது எல்லாத்தையும் மாத்தி 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 ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு 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 கேக்கு ஒரு விளைவை கண்டுபிடிக்கிறார். சரியா? கேக்கு ஒரு விளைவை கண்டுபிடிச்சு அந்த கேக்கு ஜீனு பேர் வைக்கிறார். ரைட்டா? இப்படிதான் அந்த சமன்பாடு உருவாகி இருக்கு. இப்படிதான் விகித சமத்துவ மாறிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு விகித சம தொடர்பை சமன்பாடா மாத்துறோம். விளங்குச்சா அந்த கதை? ஓகேயா? அப்போ விகித சமம் வந்துச்சுன்னா அது ஒரு மாறிலியால பெருக்குன்னா சமன்பாடா மாறிடும் விளங்கிருந்தா நம்மளுக்கு போதும். அந்த மாறிலியை நம்ம எவ்வளவுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? பரிசோதனை செஞ்சு செஞ்சுதான் அந்த மாறிலியோட பெருமானத்தை கண்டுபிடிக்க முடியும். புரிகிறதா கதை? அந்த மாறிலியின் பெருமானத்தை நம்ம சும்மா கண்டுபிடிக்க முடியாது. அது பரிசோதனை செஞ்சு செஞ்சு மட்டுமே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். புரிகிறதா? விகித சமத்துவ மாறிலி பரிசோதனை வாயிலாக கண்டுபிடிக்க கூடியது. ஓகே, தேவையான விஷயங்கள் நோட் பண்ணிக்கோ. இப்படிதான் சமன்பாடுகள் கண்டுபிடிப்பாங்க. சரியா? நம்ம பார்ப்போம். 9வது கேள்வி வாசி பாருங்க. ஆர் எனும் தூரத்தினால் பிரிக்கப்பட்டுள்ள M1 M2 ஆகிய 2 திணிவுகளுக்கும் இடையில் உள்ள விசை T. இதற்கான சமன்பாடானது பரிமாணங்கள் ML-3 T-2 என்பதோடு E-2 என்பதோடு விகித சமத்துவ மாறிலி K என்பதை கொண்டிருக்குமாறு எழுதப்படும். பின்வருவனவற்றுள் எச்சமன்பாடு K-க்கான இப்பரிமாணங்களுடன் இசைகின்றது. Tங்கிறது விசை, Tங்கிறது விசை, Kங்கிறது ஏதோ ஒரு மாறிலி. ஆனா அந்த K எப்படி இருக்குன்னு தெரியல. K-ஆ இருக்கா, K வர்க்கமா இருக்கா, 1/K-ஆ இருக்கா, √K-ஆ இருக்கா, அது தெரியல. சரியா? ஆனா K விட்டு பரிமாணம் தந்திருக்காங்க. K விட்டு பரிமாணம் தந்திருக்கு. எவ்வளவா? ML-3 T-2 K விட்டு பரிமாணம் தந்திருக்காங்க. இப்போ Tங்கிறது அவங்க சொல்றாங்க ஏதோ ஒரு மாறிலி M1 M2 ஓவர் R வர்க்கம். M1 M2 ஓவர் R வர்க்கம். இப்ப இந்த இடத்துல வர வேண்டிய மாறிலி விட்டு பரிமாணம் என்னன்னு பார்த்தா உங்களுக்கு ஆல்ரெடி சமன்பாடு தெரியும் தானே. நம்ம ஆல்ரெடி 2 தடவை இதே கேள்வியை செஞ்சுட்டோம். இங்க வரப்போறது அகில ஈர்ப்பு மாறிலி GM1 M2 ஓவர் R². அப்ப G விட்டு பரிமாணம் நீங்க 5வதுலயும் கண்டுபிடிச்சீங்க, 8வதுலயும் கண்டுபிடிச்சீங்க. G வந்து M-1 L³ T வர்க்கம் அப்படிங்கிற பரிமாணத்தை உடையது. அதுதான் இந்த இடத்துல வந்திருக்க வேண்டியது. ஆனா அவங்க சொல்லி இருக்க பரிமாணம், அவங்க சொல்லி இருக்க மாறிலி Kங்கிறது ML-3
T-2 இருக்கு. அதாவது இதுக்கு இருக்க பவர் எல்லாமே ஒரு மைனஸ் ஆல பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது என்னது, ஜிங்கிறது 1/k இருந்திருக்கு. புரிகிறதா? அப்ப Pங்கிறது 1/k இன்டூ M1 M2 ஓவர் R². புரிகிறதா விஷயம்? இந்த கேள்விக்கெல்லாம் 1 நிமிஷம் தான் இருக்கும். விளங்குச்சா ஜனக்ஷிகா? விளங்குச்சு. நெட்வொர்க் பிரச்சனை. அடுத்து 10வது செய்திங்களா? பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று அலகுகளை கொண்டுள்ளது? உராய்வு குணகம் அலகு இருக்கா? இல்லண்ணா. இல்ல. சார் அடர்த்தி அலகு இருக்கா? இல்லண்ணா. சார் ஈரப்பதன்? இல்லண்ணா. இல்ல. எப்படி இல்லாம போச்சு? சார் ஈரப்பதன்னா என்னது தெரியுமா? அது 100 வீதத்துக்கு பாக்குற ஒண்ணுண்ணா. இங்க பாருங்க, சார் அடர்த்திக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. அந்த 3 ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஹீட்டரை படிப்போம். நான் சும்மா ஒரு உதாரணம் எடுத்து, சார் அடர்த்திங்கிறது என்னது, அந்த மாதிரி 2 அமுக்கங்கள் சம்பந்தப்படும் தர 100. இதுதான் சார் அடர்த்தி. அப்ப மேலையும் அமுக்கம் கீழே அமுக்கம் 2 அலகும் வெட்டுப்பட்டு போகும். ரைட்? அல்லது இன்னொரு சமன்பாடு இருக்கு. வழியில ஒரு குறித்த வெப்பநிலையில இருக்கக்கூடிய நீராவியின் திணிவு, அது கேபிட்டல் M. சரியா? வழியில ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில இருக்கக்கூடிய நீராவியின் திணிவு கேபிட்டல், இருக்கிற நீராவியின் திணிவு சிம்பிள். இப்ப எவ்வளவு நீராவி வழியில ஒரு குறிப்பிட்ட கனவளவுல இருக்குன்னு பார்த்தா அது சிம்பிள். அது 2க்கும் விகிதம் எடுத்து 100ஆல பெருக்கி விட்டா அதான் சார் அடர்த்தி. சரியா? அப்ப ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, சார் அடர்த்தி, அதுக்கு இது ரெண்டுமே ஈக்குவேஷன். சரியா? வெப்பநிலை கூட கூட இந்த கேபிட்டல் M கூடும், சிம்பிள் M மாறாட்டி சார் அடர்த்தி குறைஞ்சுக்கிட்டே போகும். அந்த விஷயங்கள் எல்லாமே ஹீட்ல தெளிவா படிப்போம். அப்போ கேபிட்டல் M, சிம்பிள் M ரெண்டுமே திணிவுகள். அந்த திணிவுகள் 2 பேருக்கும் பரிமாணங்கள் வெட்டுப்பட்டு போய் RH பரிமாணமற்ற கனியமா சேரும். புரிகிறதா? அப்ப சார் இருப்பதற்கு பரிமாணம் இல்லை. தன் வெப்பங்களின் விகிதம் என்ன நினைக்கிறீங்க? தெரியலண்ணா. அது நீங்க ரொம்ப எல்லாம் போட்டு மெனக்கிட தேவையில்ல. தன் வெப்பங்களின் விகிதம் சொன்னா ஏதோ ஒரு பின்னம். சரியா? ஏதோ ஒரு பின்னம். மேலையும் தன் வெப்பம் தான் இருக்கு. சரியா? தன் வெப்பம்னா என்னன்னு நம்ம பிறகு ஹீட்ல படிப்போம். மேலையும் தன் வெப்பம் தான் இருக்கு. அது அழகு ஒரு எக்ஸ்ன்னு சொல்றேன். தன் வெப்பத்துக்கு அழகு எக்ஸ். அப்ப மேலையும் தன் வெப்பம் தான் இருக்கு, கீழையும் தன் வெப்பம் தான் இருக்கு. தன் வெப்பம் தான் இருக்கு. அதான் தன் வெப்பங்களின் விகிதம். அப்ப மேலே எக்ஸ் கீழே எக்ஸ். அப்ப அழகு என்னம்மா? அப்ப அழகு என்னம்மா? இருக்கா? அழகு இருக்கு இருக்காது இல்லையா? ரெண்டுமே தன் வெப்பமா இருந்தா 2க்கும் விகிதம் எடுத்தா அழகு இருக்கு. ஒரே அழகுடைய ஆக்கள் 1 கீழே 1 பிரிபட்டால் அழகு இல்லாம போயிடும். அப்ப அதுக்கும் அழகு இல்லை. ஏக பரிமாண விரிவு குணகம், அதுக்கு முதல்ல அழகு கண்டம் தானே. ஏக பரிமாண விரிவு குணகம் அல்பா என்னது? E/L டெல்டா தீட்டா. ஈங்கிறது நீளம், எல்லுங்கிறது நீளம், அழகு இல்லாம விட்டுப்பட்டு போயிடும். ஆனா இந்த டெல்டா தீட்டாக்கு அழகு கெல்வின்ல இல்லாட்டி பாகை சில இருக்கும். அப்ப அல்பாவின் அழகு கெல்வின் -1 ஆர் பாகை C -1. அப்ப அது அழகு இருக்கும். புரிகிறதா? அப்ப உராய்வு குணகம், சார் அடர்த்தி, சார் இருப்பதன், தன் வெப்பங்களின் விகிதம் அழகு இல்லை. ஏக பரிமாண விரிவு குணகம் அல்லது நீட்டல் விரிவு குணகத்துக்கு அழகு உண்டு, கெல்வின் -1 போட்டுக்கோங்க. அதனே எழுதிக்கும். அடுத்து 11 என்ன விட பார்த்தோன்னு டக்குன்னு சொல்லணும். 5வது ஜனக்ஷிகா வந்துச்சா? பாஸ் பேப்பர்ல இருக்க நன்மையே இதுதான். ஒரு கட்டத்துக்கு மேல கேள்விகள் நிரம்பல் அடைஞ்சு அதுக்கப்புறம் சுத்தி 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 ஒரே கேள்விதான் வந்துட்டு இருக்கும். ஈஸி. அதனாலதான் பாஸ் பேப்பர் கேள்விகள் செய்து பார்க்கணும். ஆல்ரெடி 11 கேள்விக்குள்ள 3 தடவை செஞ்ச கேள்விதான் 5வது விட பொறுத்து. M-1 M-1 எல் கணம் T-2 இப்படியே செய்ய செய்ய நம்மளுக்கு ஈர்ப்பு மாறலி இந்த அழகு எல்லாமே ஞாபகத்துல நின்றும். அந்த அளவுக்கு திருப்ப வரும். சரியா? அப்ப அதுக்கு 5வது விட பொறுத்து. புரிகிறதா? அது எல்லாத்துக்கும் நம்ம மெத்தட் எழுதி காட்டிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, முன்னுக்கு எழுதிருப்போம் தானே. சரி, 12க்கு என்ன விட வந்துச்சு? 5வது என்னவா? F = K × ரூட்டுக்குள்ள T/M. F = K × ரூட்டுக்குள்ள T/M. வேவ்ஸ் பாடத்துல படிப்போம். சரி, இது ஒரு நம்மளுக்கு இருக்க சமன்பாடு தான், அப்புறம் படிப்போம். இந்த சமன்பாட்டில் T ஆனது நியூட்டனிலும், Tங்கிறது இழுவை, சரியா? அது நியூட்டனிலும், M ஆனது கிலோகிராம் மீட்டர்-1 அலகு நீள திணிவு, அது அங்க படிப்போம். சரியா? கிலோகிராம் மீட்டர்-1 அதுலயும் அளக்கப்படுது. F ஆனது S-1 உள்ள ஃப்ரீக்வன்சி. K = 1 ஆகும். F னதும் T னதும் அலகுகளை முன்னுள்ளவை போல் வைத்து, F T அலகுகளை முன்னுள்ளவை போலவே வைத்து M-ஐ மில்லிகிராம்-1 அளப்போமாயின் K-யின் பெறுமதி யாது? F செகண்ட் -1ல இருக்கும். K-ங்கிறது 1. சரியா? T நியூட்டன்ல இருக்கும். M-ங்கிறது கிலோகிராம் மீட்டர்-1ல இருக்கும். கிலோகிராம் மீட்டர்-1ல இருக்கும். ரைட். இப்ப என்ன பண்றோம்னா செகண்ட் -1ஐயும் நியூட்டனையும் அப்படியே விட்டுட்டோம். இந்த கிலோகிராம் மீட்டர்-1 இருக்க அழக மில்லிகிராம் மீட்டர்-1க்கு மாத்த போறோம். எப்படி மாத்துறது தெரியுமா ஜனக்ஷிகா? கிலோகிராம் எப்படி மில்லிகிராம மாத்துறது? கிலோகிராம் எப்படி கிராம மாத்துறது? முதல்ல 1000ஆல பெருக்கணும். அப்ப மில்லிகிராம எப்படி மாத்துறது? அப்படி மில்லிகிராம மாத்துறது
திரும்பவும் 1000 பெருக்கும். அவ்வளவுதான். 10 பெருக்கு 13 தர 13 பெருக்குனா மில்லிகிராம் மீட்டர் -1 வந்து இங்க பாருங்க. இந்த டைம்ல இவருக்கு இருக்க பெருமானம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சரியா? இந்த டைம்ல இவருக்கு இருக்க பெருமானம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இப்போ முதல்ல என்ன சொன்னாங்க? இந்த சமன்பாடு சரியாம். இந்த சமன்பாடு சரியாவதற்கு கேக்கு என்ன நம்பர் இருக்கணும் அப்படிங்கறதான் கேள்வி. அப்படிதானே? கேக்கு என்ன நம்பர் இருக்கணும் அப்படிங்கறதான் கேள்வி. இப்ப பாருங்க, இந்த 16ங்கிறது ரூட்டுக்கு வெளியில வரும்போது 10 வெளியே வரும். கேயின் கீழ் 10 வெளியே வரும். நியூட்டன் மில்லிகிராம் மீட்டர் -1. சரியா? 10 வெளியில வரும். இப்ப பாருங்க, அப்ப இந்த 16 உள்ளது வெளியில வந்தால் 10 வெளியில வரும். ஆனா அது கீழே இருக்கு. 1/13 அப்போ இந்த சமன்பாடும் ஒரே சமன்பாடு ஆவதற்கு என்ன நடக்கணும்? இங்க கே 1/13 இருக்கணும். அப்ப 10 விட வரும். புரியுதா விஷயம் ஜானுச்சிகா? புரியுதுண்ணா. ஓகே. அப்ப 16 பெருக்கணும்னு தெரிஞ்சிருந்தா சரி, ரூட்டுக்கு வெளியில 1/13 வரும். விட எடுக்கணும். சரியா? 13 விட போட்டீங்களா? இரண்டாவது பார்ப்போம். உராய்வு பற்றிய பரிசோதனை ஒன்றில் வி கதியை கொண்டதும் ஏ அறை உடையதுமான விழும் கோளம் ஒன்றில் தாக்கும் உராய்வு விசை KAV². உராய்வு விசை KAV². இதான் சொல்றது ஸ்டோக்கின் சூத்திரம். எஃப்ங்கிறது விசை, கேங்கிறது 6π நீட்டான்னு வரும். நீட்டாங்கிறது பிசுக்குமை குணகம், ஏங்கிறது ஆரை, விங்கிறது வேகமாக இருக்கும். சரியா? இதான் ஸ்டோக்கின் சூத்திரம். நீங்க கடைசி பாடத்துக்கு பாடத்துல படிப்பீங்க, 10வது பாடத்துல படிப்பீங்க. சரி. F7 KAV² என்பதனால் தரப்படுவதாக காணப்படுகிறது. கேயினது பரிமாணங்கள் யாவை? சரி, இது ஒரு சிம்பிளான கேள்வி. இங்க பாருங்க, கேயினது பரிமாணங்கள் யாவை? Fங்கிறது யாரு? விசை, mLT-2 பார்த்தோன்னு எழுதலாம். ஏங்கிறதுக்குதான் பரிமாணம் காணணும். ஏ ஆரை, அவருக்கு பரிமாணம் L. V², விங்கிறது வேகம். அப்ப வேகத்தின் LT-1 அவருக்கு வர்க்கம். அப்ப சுருக்கி பார்ப்போம். mLT-2 K பரிமாணம் இன்டு L இன்டு L வர்க்கம் இன்டு T-2. இப்ப இந்த L வர்க்கம் எல்லோட பெருக்கப்பட்டு L கணமான. அப்போ M, ஏன்னா இந்த பக்கம் M இல்ல, ஒன்னாகாது. இங்க இருக்க L கணம் இந்த பக்கம் வந்தா L-2, T-2 இங்க இருக்க T-2 வெட்டுப்பட்டு போகும். வெட்டுப்பட்டு போனால் கேயினுடைய பரிமாணம் 2வது விடையாக வந்தது. சரியா? என்ன மிஸ்டேக் ஆச்சு ஜனசிகா? சுருக்குறதுல பிள்ளை விட்டுருக்கேன். கேர்லெஸ் மிஸ்டேக். சமன்பாடு போட்டுட்டு அந்த வெட்டுறதுக்கு என்னன்னா, கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். சில வேளை எல்லா கேள்விக்கும் விட தெரியும், நல்லா பிசிக்ஸ் தெரியும், என்ன கேள்வி கேட்டாலும் தெரியும், அப்படி இருப்பாங்க. ஆனா என்னன்னா, பதட்டத்துல ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுருவாங்க. அப்ப ஃபைனல் எக்ஸாம்ல போயிட்டு அந்த மிஸ்டேக்கை விட்டா அவர் எவ்வளவு பெரிய ஜாம்பவானாவே இருந்தாலும் மார்க்ஸ் வராது. அப்ப என்னன்னா, கேர்லெஸ் மிஸ்டேக் டக்குனு காலவாரி விட்டும் கவனமா இருக்கும். பிசிக்ஸ் கேள்விகள் செய்யும் போது நம்ம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செய்யும். சரிதானே? கணக்க பாடமாக்கி செய்ய முடியாது. சில கேள்விகள் இருக்கு, ஒரே ஆர்டர்ல எழுதிட்டு போனா சரி. சரியா? அந்த மாதிரி பிசிக்ஸ் செய்ய முடியாது. சில வேளை கேள்வி ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணி விட்டாங்களா இருந்தா பம்பரம் மாதிரி சுட்டி விடும். அதனால என்னன்னா, கொஞ்சம் நிதானமா செய்யும். கேர்லெஸ் மிஸ்டேக் ரொம்ப டேஞ்சரஸ். அதை எப்படியாவது இல்லாம பண்ணிக்க ட்ரை பண்ணும். எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொன்னா, நிறைய எக்ஸாம் பேப்பர் செஞ்சு பழகணும். எந்த கேள்வி செஞ்சாலும் டைம் வச்சு செஞ்சு பழகும். ஃபைனல் பேப்பர் மாதிரியே டைம் வச்சு 2 நிமிஷம் டைம் வச்சு செஞ்சு பாருங்க. அப்படி செஞ்சு பழக என்ன நடக்கும்? உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகி மிஸ்டேக் எல்லாமே இல்லாம போயிடும். அப்படிதான் விட எழுதிட்டீங்களா? சரி, அடுத்த பாப்போம். 14 என்ன விட போட்டீங்க? என்ன விட போட்டீங்க? 14 1வது. இது வந்து எலக்ட்ரிசிட்டியோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சரியா? ஆனா உங்களுக்கு ஓலெவல்ல இருக்கு. அதனால நம்ம பேசணும். என்னன்னா, இப்போ இது வந்து 2026 பேட்சுக்குள்ள கிளாஸ் தானே. அப்ப இந்த மெக்கானிக்ஸ் பாடம் எல்லாமே கடன்னு போயிடும். சரிதானே? அதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. தேவையான விஷயங்கள், எக்ஸாமுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தருவேன். சரியா? ஃபுல் நோட் செட் ஒன்று தருவேன். அது வந்து கேள்விகள் தான் நம்ம ஃபுல் பிராக்டிஸ் ஒன்று பண்ணுவோம். அப்படி கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். ஏன்னா ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் 26 பெட்சாக்களுக்கு வந்து பேப்பர் கிளாஸ். அப்ப நீங்களும் சேர்ந்து செய்யலாம். ஆனா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வரும். விளங்காட்டி நான் சொல்லி தருவேன். தொடர்ச்சியா ஃபாலோ பண்றதும் சொல்ற வேலைகளை செய்யறதும் மட்டும் தான் முக்கியம். சரி, இந்த கேள்வியை பார்ப்போம். பின்வரும் சமன்பாட்டில் V1 V2 என்பன வோல்ட் அளவுகளையும் I1 ஓட்டம் ஒன்றையும் குறிக்கின்றன. V1ங்கிறது K1 into I1 சக K2 into V2. எப்படி இருக்கும்? K1 கீழ் K2 எனும் விகிதம். K1 கீழ் K2 எனும் விகிதம். V1 V2 யாரா?
வோல்ட் அளவுகளும். இந்த பக்கம் ஒரு வோல்ட் அளவு தானே இருக்கு. அப்போ இந்த பக்கம் உள்ளதும் ஒரு வோல்ட் அளவா தானே வரணும். அப்பதானே பரிமாணப்படி சமன்பாடு சரியாகும். அப்ப இவரு தனியா ஒரு வோல்ட் அளவு உண்ட அலகுடையவரா இருக்கணும், இவரு தனியா வோல்ட் அளவிண்ட அலகுடையவரா இருக்கு. நியாயமா? ஆமா ஆமா. இது வோல்ட் அளவுக்கு அழகா இருக்கணும், இது வோல்ட் அளவா அழகா இருக்கணும். ஆனா V2ங்கிறது வோல்ட் அளவுன்னு அவங்க கேள்வியிலேயே தந்துட்டாங்க. அப்ப கேட்டு விட்ட அலகு என்னவாக இருக்கணும்? சொல்லுங்க. இது வோல்ட் விட்ட அலகா இருக்கணும். ஆனா V2 விட்ட அலகு வோல்ட்னு ஆல்ரெடி தந்துட்டாங்க. அப்ப கேட்டு விட்ட அலகு என்னவா இருக்கும்? அழகு இருக்கு. அழகு இல்லை, அழகு இருக்காது. வெரி குட். இப்போ இதுக்கு அழகு இல்ல தானே, அப்ப K2க்கு அழகு இல்லைங்கிறத கண்டுபிடிச்சு. நம்மளுக்கு அந்த K1 K2 ஏதோ ஒரு விகிதம் தான் தேவைப்பட போகுது. K2க்கு அழகு இல்லை. K×I அழகு நம்மளுக்கு வோல்ட்டா வரணும். சரியா? K1×I வோல்ட்டா வரணும். ஆனா இது மின்னோட்டம். அப்ப K விட்டு அலகு என்னவா வரணும்? வோல்ட்டின் கீழ் மின்னோட்டம்ங்கிற அலகு வரும். வோல்ட்டின் கீழ் மின்னோட்டம்ங்கிறது யாரு தெரியுமா? மின் அழுத்தத்தின் கீழ் மின்னோட்டம்ங்கிறது யாரு தெரியுமா? தடை. அதான் தெரிஞ்சிருக்கேன். தடை. அப்ப K1 அலகு யாரா இருக்கு? தடையின் அலகு. என்னது தடையின் அலகு? ஓம். அப்ப K1 அலகு என்னது? ஓம். அவங்க கேக்குற கேள்விக்கு வாங்க. K1 கீழ் K2 எனும் விகிதம். K1 கீழ் K2 எனும் விகிதம். K1க்கு அலகு ஓம், K2க்கு அலகு இல்லை. அப்ப அலகுடைய ஓம் அலகுடையவர அலகில்லாத ஒருத்தரால பிரிச்சால், ஓம் அலகுடையவர ஒரு நம்பரால பிரிச்சால் வரப்போற அலகு என்னது? ஓம் தான் வரும். அப்ப என்ன விட? முதலாவது. இப்படிதான். இப்போ நீங்க சொல்ற விடைகள் இருக்கு இல்லையா, அது நீங்க சரியா தானே சொல்றீங்க. அதே தயங்கி தயங்கி பயந்து சொல்றீங்க. பயப்பட தேவையில்ல, பிழைச்சா பரவாயில்ல. சரிதானே? நீங்க பயப்படாம சொல்லுங்க. சரி. அப்ப அதுக்கு முதலாவது விட பொருத்தம். புரிகிறதா? சிம்பிளான கேள்விகள். அடுத்தது, பின்வருவனவற்றில் எது மின்புல வலிமை ஈக்குரிய அலகுன்றாகும்? சுஷ்மிதாக்கு தெரியுமா? 4வது நியூட்டன் கூலோம் -1. எப்படி, என்ன தொடர்புல சொல்றீங்க? F=EQ. இப்படி ஒரு தொடர்பு இருக்கு. சரியா? இதுல Fங்கிறது என்னன்னா விசை, Eங்கிறது என்னன்னா மின்புல வலிமை, Qங்கிறது என்னன்னா ஏற்றம். அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா E விட்ட அலகு என்ன? காணுங்க பாப்போம். விசையின் அலகு என்னது? நியூட்டன். ஏற்றத்தின் அலகு என்னது தெரியுமா? கூலோம். அப்ப விசையின் கீழ் ஏற்றங்கிறதா E விட்ட அலகு. அப்ப என்ன விடை? 4வது பொருத்தம். சின்ன சின்ன கேள்வி தானே வருது, கஷ்டமா இது? இந்த சமன்பாடு தெரிஞ்சா போடலாம். ஆனா இந்த சமன்பாடு மின்புலத்துல தெரிய வரும். சரியா? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து, திண்மம் ஒன்றின் வெப்ப கொள்ளளவு C வெப்பநிலை சார்பாக பின்வரும் உருவில் தரப்படலாம். C = α சக β T கணம். இங்க அல்பாவும் பீட்டாவும் மாறிலிகளாகவும் பீட்டாவின் சாத்தியமான அளவு. செஞ்சமா? இதை நம்ம முதல்ல செஞ்ச அதே கேள்விதான். இங்க வரும். Cங்கிறது α_T சக β T கணம். α_T β T கணம். Cங்கிறது என்னவாம்? வெப்ப கொள்ளளவு. வெப்ப கொள்ளளவுக்கு அலகு தெரியுமா? வெப்ப கொள்ளளவுனா என்னன்னு தெரியுமா? கீழே நோட் பண்ணுங்க. வெப்ப கொள்ளளவுனா ஒரு குறித்த திண்மத்தை 1 கெல்வினால் வெப்பநிலையை அதிகரிப்ப செய்வதற்கு தேவையான சக்தி. ஒரு குறித்த திண்மத்தின் இல்லாட்டி ஒரு குறித்த திரவியத்தின் வெப்பநிலையை 1 கெல்வினால் அல்லது 1 பாகை செல்சியஸினால் அதிகரிக்க செய்வதற்கு தேவையான சக்தி தான் வெப்ப கொள்ளளவு. சரியா? ஒரு குறித்த திரவியத்தின் வெப்பநிலையை 1 கெல்வினால் அல்லது 1 பாகை C-யினால் அதிகரிக்க செய்வதற்கு தேவையான சக்தி தான் T. சரியா? அப்ப C இந்த அலகு ஜூல் கெல்வின் -1. ஜூல் கெல்வின் -1 அல்பா. Tங்கிறது வெப்பநிலைன்னு தராங்க. இங்க கெல்வின்ல நம்ம போட்டனால வெப்பநிலை கேன் போடும். அலகு. சரியா? சக பீட்டா இன்டு கெல்வின் கணம். எங்க பீட்டா அலகு இப்ப காணுங்க பாப்போம். பீட்டா அலகு காணுங்க. சரியா? கண்டுட்டு விடைய சொல்லுங்க. 17வது கேள்வி என்ன விட வந்துச்சு? 17க்கு 5. 17க்கு 3. குறிப்பிட்ட இயல்புகளை கொண்ட வாயு ஒன்றின் அமுக்கம் T, கனவளவு V, வெப்பநிலை T ஆகியவை T சக A/V வர்க்கம் × V = nRT என்னும் சமன்பாட்டினால் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளன. இது என்ன சமன்பாடு தெரியுமா? PV = nRT. nRT. ஆனா இந்த ஒரு திருத்தமோட இருக்கு. A/V வர்க்கம்ங்கிற ஒரு திருத்தத்தோட இருக்கு. இது என்ன சமன்பாடு? இதான் வந்தர் வாலிஸின் சமன்பாடு. படிச்சிருப்பீங்களே? இதுதான் வந்தர் வாலிஸின் திருத்தத்துடன் கூடிய சமன்பாடு. இந்த சமன்பாட்டுல இப்படி தொடர்புபடுத்தப்பட்டிருக்காம். இங்கு A வாயுக்குரிய ஒரு மாறிலி, R அகில வாயு ஒருமை, A பரிமாணங்கள் என்னங்கிறது கேள்வி. சரியா? நம்ம செய்வோம். ஜனுஷிகா இத செய்வீங்க. பீட்டா
அஞ்சாவது விடை. 5வது விடை கரெக்டான ஆன்சர். சரிதானே? ஜூல் கெல்வின் -1 வரணும். அப்ப ஆல்பா என்னவா வரணும்? ஜூல் கெல்வின் -2 வரணும். அப்பதான் இந்த கெல்வினோட பெருக்கப்பட்டு ஜூல் கெல்வின் -1 வரும். பீட்டா என்ன வரணும்? ஜூல் கெல்வினுடைய பவர் -4. அப்பதான் கெல்வின் கணத்தோட பெருக்கப்பட்டு கெல்வின் -1 வரும். அப்ப ஆல்பா பீட்டா ரெண்டுக்கும் அலகு காணலாம். 5வது விடை பொருத்தம். சரி, அடுத்து P பிளஸ் A இன் கீழ் V வர்க்கம் இன்டூ V சமன் NRP. இதுதான் சமன்பாடு. ஓகே, இங்க என்ன நடந்திருக்கு? Pயும் A இன் கீழ் V வர்க்கமும் கூட்டுப்பட்டிருக்கு. அப்ப A இன் கீழ் V வர்க்கம்ங்கிறது யாருடைய அலகுகளை கொண்டது அல்லது யாருடைய பரிமாணங்களை கொண்டது? P-யின் பரிமாணம். கரெக்ட் ஆன்சர். P இன் பரிமாணங்களை உடையது. அப்ப A இன் கீழ் V வர்க்கம்ங்கிறது என்ன அலகுடையதா இருக்கும்? P இனுடைய அலகு விசையின் கீழ் பரப்பு இல்லையா, அமுக்கம். அப்ப நியூ ML T-2 இன் கீழ் L வர்க்கம் ML-1 T- இதான் வர்க்க பரிமாணம். ஆனா கீழே ஒரு V வர்க்கம் இருக்கு. Vங்கிறது யாராம்? கனவளவா? கனவளவுக்கு என்ன பரிமாணம்? கனவளவுக்கு என்ன பரிமாணம்? L கணம். L கணம். அப்ப L கணத்துட்டு வர்க்கம். அப்ப L-னுடைய 6ஆம் அடுக்கு. அப்ப A விட்டு பரிமாணம் M. இந்த L 6ஆம் அடுக்கு மேல போனா L⁵ T-2. அப்ப இதுதான் A-னுடைய பரிமாணமா இருக்கும். இந்த விட சரி. அடுத்தது மறுபடியும் அதே கேள்வி. 18க்கு என்ன விடை? 5வது. அதுல எதுவும் சொல்றதுக்கு இல்ல தானே? இப்ப அத 4வது தடவை செய்யறோம். 18 கேள்விக்குள்ள 4 தடவை அதே கேள்வி வந்து. அடுத்தது 19. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. அமுக்கத்தின் பரிமாணங்கள் ML-1 T-2 ஆகும். சரி, எழுதியிருக்கோம். அடுத்தது பரப்பிழுவையின் பரிமாணங்கள் MT-2 ஆகும். பரப்பிழுவைனா சர்ஃபேஸ் டென்ஷன், அது விசையின் கீழ் நீளத்தால தரப்படும். சும்மா தெரிஞ்சது. பரப்பிழுவைங்கிறது விசையின் கீழ் நீளம். நம்ம கடைசிக்கு முத பாடத்துல படிக்கும். சரி, இது வந்து பிசிக்ஸ்ங்கிறது ஒரு கோர்வை மாதிரியான பாடம், ஒரு சங்கிலி மாதிரி. எல்லா பாடமும் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகி மிக்ஸ் ஆகி தான் இருக்கு. அதனால ஃபுல் பாடங்களையும் படிச்சு முடிச்சாதான் உங்களுக்கு பூர்ணமான நாலேஜ் வரும். இப்ப கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தான் இருக்கும். ஆனா போக 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 எல்லா முடிச்சுகளும் அவிழ்ந்துகிட்டே வரும். இன்ட்ரெஸ்டிங்கா நல்ல ஜொலியா இருக்கும் படிக்கும். சரி, இங்க பாருங்க. இதுக்கு நான் சமன்பாடு தந்திருக்கேன், நீங்க காணலாம். சாரடர்த்தி ஒரு பரிமாணமற்ற கணியங்கள் ஆகும். 3 கூற்று தந்திருக்காங்க. 3ல எது எது சரி எது எது இல்ல பார்த்து சொல்லுங்க. என்ன விட போட்டீங்க? 5வது. ABC ஆகிய எல்லாம் உண்மையானவை. சரியா வருதா? 5வது சரியா? சரி அண்ணா. சரி, எப்படின்னு ஒரு சும்மா சொல்லிட்டு போறேன். அமுக்கத்தின் பரிமாணங்கள் ML-1 T-2. அது சரி. பரப்பிழுவையின் பரிமாணங்கள் MT-, விசைங்கிறது ML-T-2. கீழே ஒரு நீளம் L. அப்ப அந்த எல்லும் எல்லும் வெட்டுப்பட்டா MT-. அதுவும் சரி. சாரடர்த்தி ஒரு பரிமாணமற்ற கணியமாகும். நியாயம் சரி. முதலையும் பேசணும் இல்லையா? திணிவின் கீழ் திணிவு தர 100 அல்லது அமுக்கத்தின் கீழ் அமுக்கம் தர 100 அல்லது இன்னொரு சமன்பாடும் இருக்கு. அந்த சமன்பாடு பிறகு பார்ப்போம். அப்ப அதுபடியும் அலகு வராது, அதுக்கு அலகு இல்ல. 3 கூற்றுமே சரி. 5வது விடை பொருள். அடுத்து 20. பதார்த்தம் ஒன்றினது தன் வெப்ப கொள்ளளவு C பின்வரும் சமன்பாட்டினால் தரப்படுகிறது. C சமன் A+BT வர்க்கம்னு நினைக்கிறேன். வர்க்கம். இங்கு AB ஆகியவை பரிமாணமுள்ள மாறிலிகளாகும். E வெப்பநிலையாகும். A, B ஆகியவற்றின் அலகுகள் முறையே. C சமன் A+BT வர்க்கம். Tங்கிறது என்னவா? தன் வெப்ப கொள்ளளமா. Tக்கு என்ன அலகு? தன் வெப்ப கொள்ளளம். ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -. ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் - அல்லது பாகை C -1. தன் வெப்ப கொள்ளலோன்னு என்ன வரை விளக்கம் சொன்னால், ஒரு அலகு திணிவை ஒரு கெல்வினால் வெப்பநிலையை உயர்த்துவதற்கு அல்லது ஒரு பாகை C-யினால் வெப்பநிலையை உயர்த்துவதற்கு தேவையான சக்தி. அதான் C, தன் வெப்ப கொள்ளளவு. சரிதானே? முதல்ல பேசணும் வெப்ப கொள்ளளவு. அது என்னன்னா 1 கிலோகிராம் இல்ல, அது எவ்வளவு பெரிய திரவியமா வேணாலும் இருக்கலாம். ஆனா தன் வெப்ப கொள்ளளவுங்கிறது 1 கிலோகிராம். தன்னுங்கிற வார்த்தை வந்தாலே 1 கிலோகிராமுக்கு பேசுறோங்கிறது அர்த்தம். சரியா? அப்ப ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 வரும். ரைட்டா? இங்க Tங்கிறது வெப்பநிலை, அப்ப அதுக்கு கெல்வின் வரும். அதுக்கு ஒரு வர்க்கம் இருக்கு, வர்க்கம் வரும். இப்ப நீங்க ஜனுக்சிகா கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். A விட்டும் B விட்டும் அலகுலாம். சரி, இங்க கெல்வினுக்கு பதிலா நீங்க பாகை C வேணாலும் போடலாம். விடையில பாகை C இருக்கனால பாகை C மாத்துவோம். ஜனுக்சிகா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. A அலகு என்ன, B அலகு என்ன? A ஜூல் கிலோகிராம் -1 பாகை செல்சியஸ் -1. எதனால சொல்றீங்க? சமன்பாட்டுல இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே அலகு இருக்கணும். அப்ப இது எல்லாத்தையும் கூட்டி வர்றது ஜூல் கிலோகிராம் -1 பாகை C -1 இருக்கு. கூட்டி வர்றது அந்த அலகா இருக்கணுமா இருந்தா தனித்தனியாக்களும் அதே அலகா இருக்கணும். அப்ப A விட்டு அலகு இதேதான். சரி. B ஜூல் கிலோகிராம் -1 பாகை செல்சியஸ் -2. -2வா? இங்க வர்க்கம் இருக்கு. பாகை C வர்க்கம் இருக்கு. எனக்கு T வர்க்கம் தானே. அப்ப
வர்க்கம் ஜூல் கிலோகிராம் -1 பாகை செல்சியஸ் -3 வந்தால்தான் அது இந்த வர்க்கத்தோட சேர்ந்து -1 வரும். அப்ப எது விட ரெண்டாவது பொருள். புரியுதுன்னு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். உங்களுக்கு இந்த அழகு தெரிஞ்சிருக்குமா இருந்தா ஓகே, அந்த அழகு எப்ப தெரிய வரும்? ஈட்டு பாடம் படிக்கும் போது தெரியும். சரி, இப்போதைக்கு சும்மா எழுதுங்க, அங்க படிக்கும் போது படிச்சுப்போம், அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ரைட்டா? அப்ப இதுதான் விடையாக இருக்க ரெண்டாவது பொருள். அடுத்து 21 வலுவினது பரிமாணங்கள். என்னப்பா? இதெல்லாம் சிம்பிளான கேள்வி, கேட்ட உடனே சொல்லுங்க. ரெண்டாவது எப்படி சொல்றீங்க? செய்து பாத்தீங்களா? கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -3 அது பரிமாணத்துக்கு ஓகே, அப்படி செய்யலாம். அப்படி சில வேளை ஞாபகம் வைக்க கஷ்டமாக இருந்தால் உங்களுக்கு சக்தி தெரியும் தானே, ½ mv². அதுக்கு பரிமாணம் கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2 தானே. அது ½ mv². அப்ப கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2. அந்த சக்தியை ஒரு நேரத்தால பிரிச்சா தானே வலு. அப்ப கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -3 தான் வலு. என்ன விட எத்தனாவது விட? ரெண்டாவது. அடுத்து 22க்கு அதெல்லாம் பார்த்த உடனே அடிச்சுட்டு போகலாம் இல்லையா? இப்படிதான் கேள்வி வரும். யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் சிம்பிளான பாடம். 22 பௌதீக கணியங்கள் சிலவற்றின் அலகுகள் கீழே தரப்பட்டுள்ளன. ஜூல் ஆம்பியர் -2, ஜூல் ஆம்பியர் -2 செகண்ட் -1, ஜூல் அம்பியர் -1 செகண்ட் -1, ஜூல் ஆம்பியர் -1 செகண்ட் -1 மீட்டர் -1, ஜூல் -1 ஆம்பியர் வரைக்கும் செகண்ட் 1. மேலே 1 தொடக்கம் 5 வரை உள்ள அலகுகளில் எது மின்தடையின் அலகை எழுதும் ஒரு முறையாகும்? எது? ரெண்டாவது. விட போறது. இப்படி செய்வோம். அது எலக்ட்ரிசிட்டி படிச்ச முடியும், உங்களுக்கு அந்த சமன்பாடுகள் தெரிய வரும். என்னன்னு சொன்னா மின் தடையின் அலகை தான் எழுதணும். சரியா? மின் தடையின் அலகை தான் எழுதணும். சொல்லுங்க பாப்போம் எப்படி செய்யணும்னு. 22 V=IR. அதுல R அலகை தான் காணணும். சரி, Vங்கிறது ஜூல் அம்பியர் -1 இல்ல ஜூல் செகண்ட் -1 அம்பியர் -1. இல்ல, நான் அது கேட்கல. எனக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச கணியங்கள் சார்பா உடைச்சு சொல்லுங்க. P=VA போடணும். P=VA. இது வலு, இது அழுத்தம், வோல்ட் அளவு, வோல்ட், இது மின்னோட்டம். P=VA. அதுல இருந்து V எழுவாய் மாற்றம் செஞ்சு P/I போடணும். அதான் IR. ஆர்ட்டு காணணும். P/I வரும். இந்த ஸ்டெப்ல இருந்து பார்த்தோன்னு போடலாம். மூன்றாவது ஜூல் அம்பியர் -1 செகண்ட் -2. கீழே ஒரு I வர்க்கம் இருக்கு. இந்த ஐயும் கீழே இறங்குச்சு இல்ல, அப்ப I வர்க்கம். அப்போ அம்பியர் -2 வந்தே ஆகணும். அம்பியர் வெட்டுப்பட்டு போக இடம் இல்லை. Tங்கிறது வலு. வலு என்ன? வலுன்னா என்னன்னா அலகு நேரத்துல எவ்வளவு சக்தி செலவாகுது, அதுதான் வலு. அலகு நேரத்துல எவ்வளவு சக்தி செலவாகுதுன்னு பேசுறேன்னா என்ன அர்த்தம்? சக்தியின் கீழ் நேரம். சக்தியின் கீழ் நேரம் தான் வலு. அப்ப அதுக்கான அலகு ஜூல் செகண்ட் -1. கீழே அம்பியர் வர்க்கம். இதுதான் தடை. அப்ப ஜூல் செகண்ட் -1 அம்பியர் -2 தான் வலு. புரிகிறதா? எலக்ட்ரிசிட்டி பாடம் படிக்க உங்களுக்கு P=V×I-யும் V=IR-ம் இது ஆல்ரெடி தெரியும். P=V×I உங்களுக்கு தெரிய வரும். அடுத்து 23 பின்வரும் சோடிகளில் எந்த ஒன்று ஒரே பரிமாணங்களை கொண்டது? இதையே சொன்ன எப்படின்னா சரி, இங்க பாருங்க. ஈர்ப்பு ஒருமைனா என்னது? ஈர்ப்பு ஒருமைனா ஈர்ப்பு ஒருமைனா கேபிட்டல் அகில ஈர்ப்பு மாறி. ஈர்வையிலான ஆர்முடுகள்னா தான் ஈர்ப்பு புல வலிமை. ஈர்வையிலான ஆர்முடுகள் தான் ஈர்ப்பு புல வலிமை. அதான் சிம்பிள் ஜி. கேபிட்டல் ஜியும் சிம்பிள் ஜியும் ஒரே பரிமாணமா? வேற வேற. கேபிட்டல் ஜிக்கு என்ன பரிமாணம்? கடகடன்னு சொல்லணும், இப்ப தெரியும் அதெல்லாம். M-1 இலக்கணம் T-1 சிம்பிள் ஜிக்கு என்ன பரிமாணம்? ஈர்வையிலான ஆர்முடுகள் அடுத்து யங்கின் மட்டும் பரப்பு. யங்கின் மட்டும் பரப்பு. யங்கின் மட்டும்னா வைன்னு போடுவோம். என்ன சமன்பாடு சுஷ்மிதா? என்ன தொடர்பு? தகைப்பின் கீழ் விகாரம். அல்லது அதை தெரிஞ்ச கணியங்கள் சார்பா அதுதான் என்னது? தகைப்பு. அதன் கீழ் விகாரம். விகாரம் நீட்சியின் கீழ் ஆரம்ப நீளம். சரியா? அப்ப இது எல்லாத்தையும் எழுதி முடிக்க FL/A வரும். விசை, Lங்கிறது ஆரம்ப நீளம், Eங்கிறது நீட்சி, அது ஒரு நீளம் தான், Aங்கிறது பரப்பு. சரியா? இதுதான் யங்கின் மட்டும். அடுத்து என்னது? பரப்பில். பரப்பிலுவைக்கு என்ன தொடர்பு? F-இன் கீழ். Fங்கிறது என்னது? Lங்கிறது இல்லைன்னா நீளம். அலகு நீளத்தில் உள்ள ஒரு விசை தானே பரப்பில். நீர் மேற்பரப்புல அலகு நீளம் உள்ள கற்பனை போட்டால் அது விசைதான். கடைசிக்கு முதல் பாடத்துல படிப்போம், பேசுவோம். சரியா? இங்க பாருங்க ஜனுஷிகா இருக்கீங்களா? இப்ப இது உங்களுக்கு தெரிஞ்ச கணியங்கள் சார்பா இருக்குதானே? LAE விசை, Lனா நீளம், ஏனா பரப்பு, ஈனா அது ஒரு நீளம் தான், நீட்சி அது ஒரு நீளம். அதே மாதிரி TFனா விசை, Lனா நீளம். இவங்க ரெண்டு பேருட்டும் அலகுகளை பரிமாணங்களை காணும் பார்ப்போம். பரிமாணம் மட்டும் காணும் போதும். சரியா? அடுத்து சுஷ்மிதா சொல்லுங்க, கணத்தாக்கம் என்னது? உந்த மாற்றம்
உந்த மாற்றம், அதாவது டெல்டா எம்பி ஐ சமன் டெல்டா எம்பி உந்த மாற்றம். டெல்டா எம்பினா MV1 சாரி MV ஃபைனல் மைனஸ் MV இனிஷியல். எம்னா திணிவு, வீணா வேகம், திணிவு வேகம், இதான் கணக்காகும். ரைட்டா? அடுத்து உந்தம் என்ன தொடர்பு? உந்தத்துக்கு பீன் போடும், திணிவு தர வேகம். திணிவு தர வேகம் M×V. அடுத்து இணை ஒன்றின் திருப்பம் ஜீன் போடும். என்னது இணை விசை ஒன்றின் தர திருப்பம்? விசையின் திசையில் புள்ள சேர்ந்த தூரம். ஜி இணையின் திருப்பம். இணையில என்னது? நம்ம டெப்ப பிடிச்சு திருவோம் இல்லையா? இதுதான் டெப்னு வைங்க. இப்படித்தானே திருகுவோம், இப்படித்தானே திருகுவோம். அப்ப இப்படி ஒரு விசையும் இப்படி ஒரு விசையும் கொடுக்கும். விரலால பிடிச்சு இப்படி திருகுவோம். அப்போ எஃப்ங்கிற விசையை கொடுத்தால், இங்கேயும் எஃப்ங்கிற விசையை கொடுத்தால், இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட செங்குத்து தூரம் டி ஆக இருந்தால் F×D தான் இணை. எஃப்ங்கிறது விசை, டிங்கிறது தூரம், அதான் இணை. ஜனுஷிகா இது எல்லாத்துக்கும் காணுங்க. சரியா? வைக்கு காணுங்க, டீக்கு காணுங்க, ஐக்கு காணுங்க, டீக்கு காணுங்க, உந்தத்துக்கு காணுங்க, கணத்தாக்கு காணுங்க, இணையும் திருப்பத்துக்கு காணுங்க. எல்லாமே சிம்பிள். இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச கணியங்கள்ல இருக்கு. உந்தம் மறுபடி அது ஆல்ரெடி எழுதிட்டேன் M×V. அடுத்து யாரு? வேலை W. என்னது? விசை தர விசையின் திசையில் புள்ள சேர்ந்த. விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம், அதுவும் F2. சரியா? அடுத்து வலு. வலு என்னது? பவர். அது ஜனுஷிகாக்கே தெரியும். வேலையின் கீழ் நேரம் இல்லையா? வேலையின் கீழ் நேரம் இல்லையா? சரி, இப்ப எனக்கு ஜனுஷிகா சொல்லுங்க, யங்கின் மட்டுக்கு என்ன பரிமாணம் வந்துச்சு? கண்டுபிடிச்சீங்களா? யங்கின் மட்டு ml-1 t-2. ml-1 t-2. இந்த அலகு இல்லாட்டி இந்த பரிமாணத்தை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது இந்த பரிமாணத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? இது அமுக்கத்தின் பரிமாணம். அமுக்கத்தின் பரிமாணம். அமுக்கத்துக்கும் யங்கின் மட்டும் ஒரே பரிமாணம் தான் இருக்கு. அதை நோட் பண்ணுவீங்க. இது அமுக்கத்தின் பரிமாணத்தை ஒத்ததுன்னு நோட் பண்ணுங்க. அடுத்து மேற்பரப்பில் விசை F/L. என்னது இது பரிமாணம்? MT-2. முதல்ல செஞ்சோம். கணத்தாக்கு என்ன பரிமாணம்? ML-T-1. ML-T-1. உந்தம் என்ன பரிமாணம்? ML-T-1. இணையின் திருப்பம் என்ன பரிமாணம்? பிராக்டிஸ் பண்ண பாத்தீங்களா, ஒரு ஸ்பீடு வருது. அந்த ஸ்பீடு வந்து நிறைய கேள்வி செய்ய வரும். சரியா? இணையின் திருப்பம் என்னது? ML வர்க்கம் T-. T-2. ஆமா, சரி. வேலை அது FT தானே, அப்ப அதுக்கும் என்ன வரும்? ML வர்க்கம் T-. அதேதான், ML வர்க்கம் T-. அடுத்து வலு என்ன வரும்? ML வர்க்கம் T-3. ஒரு நேரத்தால பிரிபடும். அவ்வளவுதான். புரியுதா? இப்ப சொல்லுங்க, என்ன விட வரும் இந்த கேள்விக்கு? 4. இணையொன்றின் திருப்பமும் உந்தமும் ML வர்க்கம் T-2வும் உந்தம் ML-T-1. ரெண்டு வேற தானே. இதப்பா இத பாருங்க, பணத்தாக்கு ML-T-1, உந்தம் ML-T-1. இவங்க ரெண்டு பேரும் ஒரே பரிமாணம். சரியா? அப்போ எத்தனை விட 3வது விட பொருள். ஆனா பரிமாணங்களையும் கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா? அதனால ஓகே. பின்வரும் அலகுகளில் எது வோல்ட்டுக்கு சமவலுவான? வோல்ட் 5வது. வோல்ட் எப்படி நீங்க 5வதுக்கு சமனா வருதுன்னு சொல்றீங்க? என்ன தொடர்பு சொல்றீங்க? ஆமா. இப்ப P வந்து வேலையின் கீழ் நேரம். ஜூல் செகண்ட். இருங்க எழுதிக்கிட்டு. E சமன் V×I. இது முதல்ல எழுதணும்னு தெரிஞ்சுக்கா. பாருங்க, Pங்கிறது வலு, Vங்கிறது வோல்ட் அளவு அழுத்தம், ஐங்கிறது மின்னோட்டம். இது முதல்ல எழுதணும். சரி, இதுதான் நம்ம கிட்ட கேக்குறாங்க. அப்ப Pங்கிறது V/I. இப்ப சொல்லுங்க, அடுத்து என்னது? P வந்து வேலையின் கீழ் நேரம். வேலையின் கீழ் நேரம் IT. அடுத்து ஐடிக்கு வந்து கூலம்னு போடலாம். ஐடிக்கு வந்து கியூன்னு போடலாம், ஏற்றம்னு போடலாம். கியூ ஏற்றம். அப்ப Vங்கிறது W/Q, Tங்கிறது V×I, வலுங்கிறது வோல்ட் அளவு இன்டு மின்னோட்டத்துக்கு சமனா இருக்கும். எலக்ட்ரிசிட்டி பாடம். அப்ப வோல்ட் அளவு எழுவாய் மாற்றம் பண்ணா P/I, வலுவின் கீழ் மின்னோட்டம். ஆனா வலுங்கிறது வேலையின் கீழ் நேரம், அப்ப W/T. ஆனா IT, Q சமன் IT, இந்த தொடர்பினூடாக ஏற்றம் மின்னோட்டம் இன்டு நேரம், இந்த தொடர்பினூடாக ஐடிக்கு பதிலா Q போடலாம். அப்ப Vங்கிறது வேலையின் கீழ் ஏற்றம், வேலையின் கீழ் ஏற்றம். அப்ப V அலகு என்னது? 5வது விட பொருத்தம். விளங்குத விஷயங்கள் சிம்பிள் தானே. உங்களுக்கு இந்த தொடர்புகள் தெரியாதது மட்டும்தான் சிக்கல். அது நீங்க பாடம் படிக்க தெரிய வரும். இது லேசுதான். இதே மாதிரிதான் என்கிட்ட படிச்சா 11 பாடமும் லேசுன்னு தான் சொல்லுவீங்க. ஆனா என்ன சிக்கல்னா, ஒரு பாடம் படிச்சு அடுத்த பாடம் படிக்கும் போது முதலாவது பாடத்தை மறந்துடுவீங்க. அது எல்லாருக்கும் இருக்க ஒரு பிரச்சனை. சரியா? மறக்காம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா எல்லாமே ஈஸியா இருக்கும். சரி, அடுத்தது ஒளி வருடம் ஒன்றுக்கு சமவலுவானது. இதுன்னு செய்யலாம். இது ஒரு IQ கேள்வி மாதிரி. ஒளி வருடம் ஒன்றுக்கு சமவலுவானது.
என்ன விட வருது? 5வது விடை. 1வது தான் சரி. எப்படி வந்துச்சு சொல்லுங்க பாப்போம். ஒளி வருடம்ன்றது சமவெளிவானி. ஒளியின் வேகம் தந்திருக்காங்க 3 தர 10 சொல்லுங்க. 3 தர 10 அப்ப நேரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக ஒரு வருஷத்துல 365 நாள் இருக்கும். சரி, அப்படின்னா இப்படிதான். இப்படி சொல்லுங்க. ஒரு நாள்ல வந்து 24 இங்க பாருங்க. ஒரு செகண்ட் அப்படின்னா ஒளியின் வேகம் 3 தர 10 மீட்டர் செகண்ட் -1 தந்திருக்காங்க தானே. இதுக்கு அர்த்தம் என்னது? ஒரு செகண்ட்ல 3 தர 18 மீட்டர் பயணிக்கும் ஒளி. சரியா? ஒரு செகண்ட்ல இவ்வளவு போகுது. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு போகுங்கிறதான் கேள்வி. அப்ப இது ஒரு செகண்ட்ல போற தூரம் ஒரு வருஷமாக்குன மாதிரிதான் என்ன செய்யணும் இப்ப சொல்லுங்க. ஒரு வருஷத்துல 365 நாள். சரி, அடுத்து ஒரு நாள்ல வந்து 24 மணித்தியாலம். சரி, ஒரு மணித்தியாலத்துல வந்து 60 நிமிஷம். சரி, ஒரு நிமிஷத்துல 60 செகண்ட். சரி. அப்போ ஒரு வருடத்துல விலங்குல அவங்க கிலோமீட்டர்ல கேட்டிருக்காங்கண்ணா. கிலோமீட்டர்ல தான் எல்லா விடைகளும் இருக்கு. அப்படியா? கிலோமீட்டர்ல கேட்டிருக்காங்க. அப்ப இங்க வரப்போறது என்ன அலகுல இருக்கும்? மீட்டர். அப்ப அது கிலோமீட்டரா மாத்தணுமா இருந்தா 10⁻³ பெருக்கணும் அல்லது 1000ஆல பிரிக்கணும். 2 ஒண்ணுதான். 10⁻³ பெருக்கணும். அப்ப உங்களுக்கு கிலோமீட்டர்ல விட வரும். சரியா? இங்க என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இதுதான் ஒரு செகண்ட்ல போற தூரம். சரியா? இதுதான் ஒரு செகண்ட்ல போற தூரம். இது என்னன்னு சொன்னால் ஒரு வருடத்துல எத்தனை செகண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கு. சரியா? இது ஒரு வருஷத்துல எத்தனை செகண்ட் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு 10⁻³ தவிர. சரியா? இது ஒரு செகண்ட்ல போற தூரம். இது ஒரு வருஷத்துல எத்தனை செகண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். கிலோமீட்டரை மாத்துறதுக்காக 10⁻³ போட்டோம். அப்போ உங்களுக்கு வரப்போற விடை என்னன்னா 3 தர 18. விடை பார்த்து இருக்கும். 365 ஒண்ணு இருக்கு, 24 ஒண்ணு இருக்கு. இந்த 62 இல்ல, 60 இருக்குன்னா 3600. அப்ப 10⁻³ சேர்ந்து 3.6 கிலோமீட்டர். இதான் விட. ஜனுக்ஷிகா புரிந்ததா? கிலோமீட்டருக்கு மாத்தி போடலாம். 5வதுல தான் பிள்ளையா? 5வதுல 3 தர 18 இல்லையே. இதான் விட. எப்படி வந்துச்சுன்னு விளங்குதா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 26. சீரான ஆர்முடுகள் A இன் கீழ் அசையும் துணிக்கு ஒன்றினது நேரம் T இல் உள்ள பெயர்ச்சி S ஆனது S = KAT² எனும் கோவையினால் தரப்படுகிறது. மாறிலி K ஆனது Sன்றது KAT². S வந்து இடப்பெயர்ச்சியாம். Kங்கிறது என்னங்கிறதான் கேள்வி. Aங்கிறது ஆர்முடுகலாம், Tங்கிறது நேரமாம். அப்ப Kங்கிறது யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். பார்த்த உடனே சொல்ற ஒரு சொல்லுங்க. ஷார்ட்கட் சொல்லுங்க. ஆர்முடுகள் வந்து மீட்டர் செகண்ட் -2. அது பெரிய வழி. அது ஷார்ட்கட்டா? அதுதான் சரியான மெத்தடு. ஷார்ட்கட் ஒன்று இருக்கு. AT² பார்க்கும்போது ஞாபகம் வருதா? S = AT² பார்க்கும்போது ஞாபகம் வருதா? T வர்க்கத்தை அங்கிட்டு கொண்டு போனா ஷார்ட்கட் பார்த்த உடனே சொல்லலாம். ஒரு கணிப்பும் செய்ய தேவையில்ல. குறுக்க பெருக்க தேவையில்ல, கழிக்க பெருக்க ஒன்னும் தேவையில்ல. பார்த்த உடனே விட அப்படி ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அந்த மாதிரி தான் எல்லா கேள்விக்கும் ஷார்ட்கட்ஸ் இருக்கு. அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஒரு கேள்வி ஷார்ட். இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா இங்க பாருங்க. இந்த தொடர்பு தெரியுமா? S = UT + ½ தெரியுமா? அது UT பரிமாணம் என்னவா இருக்கும்? இடப்பெயர்ச்சி பரிமாணமா தான் இருக்கும். ½ பரிமாணம் என்னவா இருக்கும்? அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்ப இந்த KAT²ல AT² வரனால தானே அந்த பரிமாணம் வருது. அப்ப இந்த S = ½ உங்களுக்கு ஞாபகம் வந்திருந்தா ஏங்கிறது பரிமாணம் மற்றவங்க ஈஸியா சொல்லாம இல்லையா? இதெல்லாம் எழுத கூட தேவையில்ல. பார்த்தோம் ஷார்ட்கட். ஓகே, சரி. அப்ப நம்ம இன்னைக்கு 26 கேள்விகள் செய்திருக்கோம். என்னன்னா நீங்க கேள்விகளை வந்து வீட்டுல இருக்கும்போது ட்ரை பண்ணிட்டு வாங்க. சரியா? எல்லா கேள்விகளையும் ட்ரை பண்ணிட்டு வாங்க. சரி, அதுதான் முக்கியம். இப்ப நான் வந்து உட்கார்ந்து 80 கேள்வியும் செஞ்சுட்டு இருக்கிறது முக்கியம் இல்ல, நீங்க செஞ்சுட்டு வராதான் முக்கியம். நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருந்தால் நான் எல்லாத்துக்கும் விடை சும்மா சொல்லிட்டு போயிருக்கேன். சரியா? நீங்க செஞ்சு விடையாட்டீங்கன்னா எனக்கு போதும். நான் செஞ்சு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க செய்யாதனாலதான் நான் செஞ்சு காட்ட வேண்டியதா இருக்கு. யோசிச்சுக்கலாம். அப்ப நீங்க செய்யறதான் முக்கியம். அதுதான் உங்களுக்கு மார்க்ஸையும் தேடித்தரும். ஆகவே நீங்க மிச்ச கேள்விகள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க. இன்னொரு எவ்வளவு 60 கேள்வி கிட்ட இருக்கு இல்லையா? பாடம் ஒரு சிம்பிளான பாடம்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லா பேப்பர்லயுமே கேள்வி வரும். கேள்வி இதுதான் வரப்போகுது. அப்போ ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. அப்ப இந்த பாடம் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல சப்போர்ட் ஒண்ணு கொடுக்கக்கூடிய பாடம். சரி, MCQ கேள்விகள் விடை சரியா இல்லையான்னு பாக்குறதுக்கெல்லாம் இந்த பரிமாணம் பாடத்தை யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது பார்ப்போம். பாஸ் பேப்பர் செய்யும் போது பார்ப்போம். சொல்லித்தரேன். சரியா? ஓகே. அப்ப நீங்க இருக்க மிச்ச கேள்விகளை ட்ரை பண்ணுங்க.
அடுத்த கிளாஸ் வந்து நம்ம என்ன தொடங்க போறோம்னு சொன்னோம்னா அளவீட்டு கருவிகள் படிக்க போறோம். சரியா? ஒரே நாள்ல முடிஞ்சிடும். நம்மளுக்கு 4-5 அளவீட்டு கருவிகள் இருக்கு தானே. உங்க கைக்கு ஒரு டியூட் வந்து சேரும். அதுல ஃபுல் நோட்ஸ் தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கும். அதை ஃபுல்லா வாட்சி விளங்கி எடுப்பீங்களா இருந்தா அதுக்கு மேல எக்ஸாம் ஒண்ணுமே வர முடியாது. அந்த அளவுக்கு தெளிவான ஒரு புக் மாதிரி ஒரு நோட்டு வந்து சேரும். அப்ப நம்ம அடுத்து அதுதான் பார்க்க போறோம்.